பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாளைச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. வாரம் வாரம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு மைய எழுதுவோம். எனக்குன்னு இல்லை, எனக்கு பசங்களுக்கு எல்லாம் குடும்பமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நம்ம உடம்பே நல்லா இருக்கும். வாரம் வாரம் போவோம். அந்த தோட்டம் மாடி தோட்டம் வச்சதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனதே கிடையாது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கட்டிங்லேயே நான் வந்து செலவுன்றது பார்த்தீங்கன்னா 0 பட்ஜெட்டில் தான் நடத்திட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தை. ஸ்டார்டிங்கில் அந்த மண் வாங்க பண்ண செலவுகள் தான் எல்லாமே. மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டிங்ஸில் விதையிலேருந்து தான் வளர்த்துது. ஒரு சில பழ மரங்கள் மட்டும்தான் கடையில் வாங்கினது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விதையிலையும் கட்டிங்ஸ்லேயும் வளர்த்துது. இப்போ அதே வந்து எல்லாருக்குமே கட்டிங்ஸும் கொடுக்குறோம் எல்லாருக்குமே. வேலூர் முள் கத்திரிக்காய் எல்லாம் வாட்டர் கேனில் இருக்குது. அவங்களுக்கு வந்து இடம் பத்தலை, சத்து பத்தலை. இவங்கள வந்து லேண்ட்லேயோ இல்லாட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயோ வச்சோன்னா நல்லா சூப்பராக வருவாங்க. ஒரு இந்த வாட்டர் கேனில் வைக்கும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காயாக இருக்காங்க. வணக்கங்க, என் பேர் வந்து லோகமேரி. இங்கே சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிறேன். நான் வந்து 3வது ஃப்ளோரில் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாடி தோட்டம் ஆரம்பித்து வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் இது. நம்ம தோட்டத்தில் வந்து என்ன மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறேன்ட்டு நீங்கள் பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரெட்டு கலரு, இது கோழிக்கொண்டை. நீங்கள் வந்து பிங்க் கலர் தான் பார்த்துருப்பீங்க. ரெட்டு கலர் வந்து ரேரு. இதோட இந்த விதை வந்து நம்ம சுதாகரன் கிருஷ்ணன் பிரதர் கொடுத்த விதை தான் இது. இதை போட்டு இது பாருங்கள், என்னோட ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது கோழிக்கொண்டை. இது வந்து மருதாணி, நார்மல் நம்மளுடைய மருதாணி. இது பார்த்திங்கன்னா வந்து இது சாமந்தி, ஆரஞ்சு கலர் சாமந்தி. இது இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும். இது கட்டிங்ஸில் தான் நான் வளர்த்துது. எல்லாமே மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டிங்ஸில் விதையிலேருந்து தான் வளர்த்துது. ஒரு சில பழ மரங்கள் மட்டும்தான் கடையில் வாங்கினது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விதையிலையும் கட்டிங்ஸ்லேயும் வளர்த்துது. இப்போ அதே வந்து எல்லாருக்குமே கட்டிங்ஸும் கொடுக்குறோம் எல்லாருக்குமே. இது வந்து மஞ்சள்லேயே வந்து ரகங்கள் போட்டிருக்கேன். இதுவே சாமந்தி, இந்த சாமந்திலே பார்த்துங்க, இது கொஞ்சம் வயலட்டும் கொஞ்சம் பிங்கிஷும் சேர்ந்து இப்போ தான் பூக்க லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. 4 வகை சாமந்தி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பொட்டி, அதாவது கை ஒடிஞ்சிருச்சு கால் ஒடிஞ்சிருச்சு நம்ம புத்தூர் கட்டு போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்தோட இலையை தான் வச்சு முட்டை வச்சு இந்த உளுந்து வச்சு கட்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி எலும்பொட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. டெய்லி காலையில் ஒரு 4 இலையை சாப்பிட்டிங்கன்னா கூட நம்ம எலும்புகளுக்கெலாம் பலம் சேர்க்கும், ரொம்ப நல்லது. இது வந்து திருநீற்று பச்சிலை. இது வந்து மணத்தக்காளி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தக்காளி நாற்றுகள் போடும். இது வந்து இது கேரள வெங்கேரின்னுவாங்க. முள் இருக்காது பாருங்கள். இதில் கத்திரிக்காய் ஒன்று இவ்வளோ சைஸ் இருக்கும். இப்போ தான் அறுத்துட்டேன் நான். கத்திரிக்காய் பிக்சர் இருக்குது, காட்டுறேன். இது வந்து பொன்னாங்கண்ணி. இது வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு தம்பி கொடுத்தது. இந்த பொன்னாங்கண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலையெல்லாம் ரொம்ப பெருசாக வரும். அது எல்லாம் தொட்டிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் பொன்னாங்கண்ணி. இதுவும் கட்டிங்ஸ்லேயே எல்லாம் வளர்க்கலாம். இது வந்து காஸ்மோஸ். நம்மளாம் இந்த காஸ்மோஸு, இந்த ஜினியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஊட்டியில் கொடைக்கானலில் அங்கே தான் பார்ப்போம். இப்போ நம்ம சென்னையிலேயே நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளருது. ஒரே ஒரு செடி தான், வாட்டர் கேன் பாதியில் தான் வச்சுருக்கேன். பாதி வாட்டர் கேன் பாருங்கள், அது முழுசு கூட கிடையாது. வாட்டர் கேன் வந்து கட் பண்ணி பாதி, அதுலேயே 3 செடி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து சம்பங்கி வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். இந்த சாமந்தி, இந்த சாமந்தி பாருங்கள், இது ஒரு கட்டிங், அதில் 3 இருக்குது.
இது ஜினியா. இந்த ஜினியாலாம் விதையில இருந்தே வளர்த்துது. இந்த காஸ்மோஸும் சரி, ஜினியாவும் சரி. ஜினியாலாம் கண்டிப்பாக சென்னையிலலாம் பார்க்குறது ரொம்ப ரேரு. ஓகேங்களா? அழகா இருங்க, சூப்பராக இருக்குது ஜினியா. இது வந்து சாமந்தி, நாட்டு சாமந்தி. நம்ம வந்து நர்சரியில் கடையில் எல்லாம் வாங்கினோன்னா பார்த்துங்க, இந்த சாமந்தி வந்து 3 மாதம் கரெக்டாக 3 மாதம் இருந்துட்டு செத்து போயிடும். ஏன்னா அவங்க மருந்து டிஏபி அதெல்லாம் போட்டு வளர்க்குவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இயற்கையாக நம்ம மாடியில் தயாரித்த இலைமொக்கு உரம், அமீன் அமிலம், இந்த மாதிரி ரைஸ் பியர்னு இருக்குது, இதெல்லாம் போட்டு வீட்டில் இருக்க அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, கீரை காய்கறி கழுவுற வேஸ்ட்டு தண்ணிகளை வச்சு தான் இதெல்லாம் நம்ம வளர்க்குறோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த கறி நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இது வந்து கட்டிங்லேயே வளர்த்துது. இது வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த சாமந்தி கட்டிங்ஸை கொடுத்துருக்கோம். இது கத்திரிக்காய். இது பார்த்தீங்களா? இது வந்து கத்திரிக்காய். இது வந்து என்ன சொல்கிறது, ஊதா ஊதா வயலட் குண்டு கத்திரிக்காய். இது ரொம்ப டேஸ்டாக ஸ்பாஞ்ச் போல் நல்லாயிருக்கும். இது இந்த கத்திரிக்காய் வந்து வரி கத்திரிக்காய். வரி கோயம்புத்தூர் வரி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப நம்ம சென்னை மக்கள்லாம் விரும்பி சாப்பிட்றது எதுன்னா இந்த வரி கத்திரிக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செம்பருத்தி. இது எல்லோ கலர் செம்பருத்தி. இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? இது வந்து வாடாமல்லி. வாடாமல்லி நீங்கள் வந்து பிங்க் கலர் வயலட் கலர் தான் பார்த்துருப்பீங்க வாடாமல்லி. இது ஒயிட் கலர் வாடாமல்லி. பார்த்தீங்களா? இதுதான் விதை. இந்த விதையை எடுத்து நம்ம இப்படி ஏதாவது இதில் போட்டு விட்டோன்னா அங்கே செடி வந்துடும். ஒயிட் கலர் வாடாமல்லி. 2-3 கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முல்சீத்தா செடி. முல்சீத்தா வந்து கேன்சருக்கெலாம் சாப்பிடுவாங்க. அந்த பழம் கேன்சர் நல்லா க்யூர் ஆகுது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து நஞ்சு விஷம் தான். அதனால வந்து எங்கே பாரு கேன்சர் நோய். அதனால வந்து இந்த மாதிரி முல்சீத்தா எல்லாரும் வளர்க்க ஆரம்பிங்க. இதோட இலையே வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பழம் வந்து நம்ம கேன்சருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, செடியாக விதையிலேருந்து போட்டு வளர்த்தது தான். இதை கொடுத்தாங்க. இது வந்து செம்பருத்தி. இது அடுக்கு செம்பருத்தி தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ரோட்லலாம் இருக்கும் இல்லையா மரம், நல்லா ஆரஞ்சு கலர் பூ பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கேனில் தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து மலை வேப்பிலை. இது வந்து தானாக வளர்ந்தது. இந்த காக்காவுடைய எச்சம் போட்டு அதிலேருந்து வளர்ந்தது மலை வேப்பிலை. இதோட என்ன சொல்கிறது, இது வந்து இந்த குழந்தை இல்லாததுக்கெல்லாம் இதை அரைச்சி குடிப்பாங்க. அதனால இந்த செடியும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இது வந்து கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். இது வந்து செம்பருத்திலேயே வந்து சின்னது. இந்த செம்பருத்திலேயே வந்து சின்ன அடுக்கு செம்பருத்திலே குட்டியாக பூ பூக்குறது. இதுங்க இதோட பூ ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? அடுக்கு குட்டியாக இருக்கும். பெருசாக இருக்குது அங்கே இருக்குது, காட்டுறேன். இது வந்து மல்பெரி. பார்த்தீங்களா? இது வந்து மல்பெரி. இது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லா வந்து வளருது. நல்லா காய் வந்துகிட்டே இருக்குது. வெட்டி விட நல்லா வளரும். இதுவும் கட்டிங்கில் தான் வளர்த்துது. இந்த மல்பெரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வளர்த்து ஒரு 3 வருஷம் கட்டிங்கில் தான் வளர்த்தேன். இதை வச்சு 3 மாதத்துலேயே காய் வந்துடும். இது வந்து நான் ஒரு 500 பேருக்கு மேலே இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இது கட்டிங்லேயே. இது பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பு அகத்தி காய் வந்திருக்கு. இதுதான் வந்து தாய் செடி முத வளர்த்துது. இதுலேருந்து ஒரு 4 செடி விதை எடுத்து போட்டால் 4மே வளர்ந்துருச்சு. சிகப்பு அகத்தியெல்லாம் வந்து ரேரு, ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. இதை தனியாகவே நான் 2-3 வீடியோவில் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த சிகப்பு அகத்தி வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இதோட விதை வந்து நான் வந்து 1000-2000 விதை எடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சிகப்பு அகத்தி இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கிட்டையும் இப்போ இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தவசி. இது வந்து நம்ம நாட்டு கீரை தவசி. இதெல்லாம் ஆனால் சென்னையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. இந்த மாடி தோட்டம் ஆரம்பித்து இங்கே வந்த உடனே தான் வந்து இந்த தவசி கீரை இது வந்து 12 விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் 2 விட்டமின் தான் இருக்கும். இந்த கீரையில் வந்து 12 விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்ம நாட்டுடைய கீரை. நம்ம கொஞ்சம் பழைய ஆட்களுக்கெல்லாம் இது தெரியும், மற்றபடி சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இந்த கட்டிங்ஸ்லேயே வளர்க்கலாம். இது நிழல் தான், கொஞ்சம் நிழலை கேட்கும். நிழலில் வளர்க்குற கீரை.
இது வந்து கட்டிங்ஸை சும்மா கொஞ்சம் உடச்சி அப்படியே கீரையை ஆஞ்சி எடுத்துட்டு சொருவி வச்சுன்னா அழகாக வளர்ந்துடும். கட்டிங்கில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அவ்வளோ ஒரு சத்துக்கள், 12 விட்டமின் சத்துக்களும் நிறைஞ்ச கீரை இது. இது வந்து ஆல்பைஸ். இது வந்து கடையில் வாங்கி வச்சது தான் சின்ன செடியாக. ஆனால் இப்போ நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஆல்பைஸ் வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது. மற்றபடி அந்த பிரிஞ்சி இலைன்னுவாங்களே அதுதான் கொஞ்சம் நிழல் கேட்குது. அது வாங்கி வச்சு அது வரல, செத்து போயிடுச்சு. இது கத்திரிக்காய். இது முள் கத்திரிக்காய். முள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? வேலூர் முள் கத்திரிக்காய். எல்லாம் வாட்டர் கேனில் இருக்குது. அவங்களுக்கு வந்து இடம் பத்தலை, சத்து பத்தலை. இவங்கள வந்து லேண்டிலேயோ இல்லாட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயோ வச்சோன்னா நல்லா சூப்பராக வருவாங்க. ஒரு இந்த வாட்டர் கேனில் வைக்கும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காயாக இருக்காங்க. அந்த பக்கம் இருக்குது காய். இது வந்து காராமணி, சிகப்பு காராமணி கொடி. இது சிகப்பு காராமணி. இது காய் வந்து கொடி மேலே போயிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கஸ்தூரி வெண்டை. இது வந்து கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கலர் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே காய் இருக்கும். வந்துருங்க காய் இருக்குது. இது ஒரு காய், இது இருங்க காய். இது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இது வந்து மருத்துவ குணமிக்க காய். இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து இதோட விதை, இதை காஃபி, இந்த விதையை காஃபியாக கூட போட்டு சாப்பிட்லாம். நரம்பு தளர்ச்சிக்கு இதோட விதைகளை பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இதை பாருங்க, இந்த தெரியுதுங்களா? வெண்டைக்காய். இது வந்து வெண்டைக்காய். இது வந்து சுனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இருந்தாலும் பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். ஓரளவுக்கு சிறு லைட்டு கசப்பு இருக்கும். நான் வண்டையில் என்ன சொல்கிறது, நம்ம எல்லா வண்டையில் இருக்க டேஸ்ட் இதில் இருக்காது, மருத்துவ குணம் இருக்கிறதுனால. இது வந்து சாண்டல் கலர் செம்பருத்தி. இது வந்து ரெட்டு கலர். இது வந்து பக்கத்தில் ரெட்டு கலர் செம்பருத்தி. இது ஓகேங்களா? இது ரெட்டு கலர் செம்பருத்தி. இது சாண்டல் கலரு. இது பார்த்தீங்கன்னா மின்னக்கீரை. இது வந்து மின்னல் கீரைன்னுவாங்க. இது வந்து நம்ம நாட்டு கீரை. இதை தொட்டுட்டு அப்படியே மோந்து பார்த்தாலே அவ்வளோ ஸ்மெல் வரும். மின்னல் கீரை. இது வந்து அந்த காலத்தில் பஞ்சம் வரும்போது இதை தான் வச்சு காரக்குழம்பு செய்வாங்களாம், இதை தான் சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மருத்துவம் மிக்கது, அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதான் மின்னல் கீரை. இது வந்து ரேரு, இது யாருக்கிட்டேயும் அவ்வளோ இருக்காது. அப்படியும் நம்ம நிறைய கட்டிங்ஸ்லேயே வளர்க்கலாம். நான் கட்டிங்ஸில் தான் வளர்த்தேன். இது எனக்கு ஒரு பிரதர் கொடுத்தாரு. இது வந்து இப்போ வந்து நானே வந்து இது ஒரு 100-200 பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன். இது நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்குது. இது ரொம்ப ரேரான ஒரு மின்னல் கீரை. இது இது வந்து மல்லி. இது வந்து அடுக்கு மல்லி, கொத்து கொத்து கொத்தாக காய்க்கும் மல்லி. இப்போ சீசன்னால பார்த்தீங்களா குட்டியாக இப்போ தான் துளுக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரிம் பண்ணி விட்டேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெயில் வந்தோடனே தான் நல்லா மல்லி வரும். இது வந்து கருவேப்பிலை. இது இதில் வந்து நிறையவே இதுலேருந்து பழங்கள், இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் பழம் வரும். இதை எடுத்து வந்து பழத்தை வந்து அப்படியே அந்த பழத்தை வந்து அந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அப்படியே பச்சையோடு அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து செடியாக மாறிடும். கருவேப்பிலையை பொறுத்த மட்டும் பழமாக அப்படியே மண்ணில் சொருகி வச்சாலே உங்களுக்கு செடிகளாக மாறிடும். இது வந்து அத்தி. இது வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அத்தி பழம் பார்த்தீங்களா, நிறைய பழம் பறிச்சிட்டோம். பழம் நல்லாவே வைக்கிது. இதோ இருக்குது, இதோ இருக்குது, பறிச்சிட்டோம். இது கூட பழுத்துட்டு இருக்குது. இதோ அங்கேயே பாருங்க, இதோ கூட இருக்குது பாருங்க, பழம் இருக்குது. இது வந்து புளிச்சக்கீரை, அதாவது சிகப்பு புளிச்சைன்னு சொல்லுவாங்க. இது செம்ம சத்துக்கள் நிறைஞ்சது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செடி இப்போ ஏன் அப்படி இருக்குன்னா, கட் பண்ணி அவங்க ட்ரெஸ் ஆகிட்டாங்க. வரவங்க ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தை விசிட் பண்ண வரவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணி கொடுக்குறது இதுதான் கொடுப்பேன். இதுதான் கேட்பாங்களே வேறு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலைகளை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம்னா புளிச்சக்கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எகிப்து கீரை. நம்ம எகிப்து தேசத்தில் இருக்கிற கீரை இது. இதோட விதை வந்து இதுதான். இதுவும் வந்து 12 விட்டமின்ஸ் உள்ள ஒரு கீரையாக. அந்த நாட்டில் வந்து இது அவ்வளோ விசேஷமானதான் எகிப்தில். எனக்கு திருநெல்வேலியிலேருந்து கல்யாணம் சுந்தரம்ட்டு ஒரு பிரதர், 70 வயசு ஐயா, அவங்க தான் எனக்கு வந்து இதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தாங்க. நான் இதை செடியை போட்டு எடுத்து
ஒரு 10 பேருக்கு கொடுத்ததுல நான் மட்டும்தான் போட்டு எடுத்து இந்த செடியை சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற எகிப்து கீரையும் நம்மளுடைய விதை தான். நம்ம கிட்ட இருந்து தான் அந்த கீரை விதை போயிருக்கு. இது வந்து நல்லா வழுவழுப்பாக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு இதுவும் 1000 பேர் மேலே எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம், போயிருக்கு. இதுதான் விதை. இதுலேருந்து இது கருப்பாயிடுச்சுன்னா இதுலேருந்து விதை வரும். இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டா நிறைய கீரை இறக்கலாம், நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணிக்கணும். இது வந்து ஒரு தண்டு கீரை, அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல தண்டு கீரை. இது வந்து ஒரு தண்டு கீரை, சிகப்பு பூ பூக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. இது கீரைகளை வந்து சாப்பிட்லாம் பாருங்கள். இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, கடையிலெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து சிகப்பு மருதாணி. இது வந்து கட்டிங்கில் தான் வளர்த்துது. இது பூ வந்து பூத்து நல்லா அவ்வளோ அழகாக இருக்கும், சிகப்பாக இருக்கும். நம்ம மருதாணிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ பூக்கும். இது வந்து சிகப்பு பூ பூத்துருக்கும். இப்போ பூ இல்லை, ஏன்னா கட் பண்ணி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். இதை கட் பண்ணியே ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்கேன். அதுவும் செடி நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து சாமந்தி, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சாமந்தி. இது வந்து மல்பெரி. இது வந்து மல்பெரி, பெங்களூர் மல்பெரி. இது வந்து கொஞ்சம் நிழல் கேட்குது. ஒரே ஒரு பழம் வந்துருக்குது, 2 பழம் வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இதில் இந்த பெங்களூர் மல்பெரி வந்து 2 வருஷமாக பழமே இல்லை, இப்போ தான் பழம் வந்துருக்குது. பரவாயில்ல. இங்கே பாருங்க, இது நீட்டாக இருக்கும். இப்போ தான் தொடங்கி இருக்கு பழம். இது சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து கொய்யா. இது வந்து ஆயிடுச்சு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கொய்யா காக்கா எச்சம் போட்டு அந்த விதையிலேருந்து வந்தது. மொத வச்சு அப்பத்துலேருந்தே இந்த ட்ரம்மு பத்தலை, ஒன்றும் பெரிய ட்ரம்மில் வச்சா காய் இப்போவே நிறைய இருக்குது, அங்கங்கே காயெல்லாம் இருக்குது. நிறைய காய் அறுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காய், அவ்வளோ நல்லா இருந்தது காய். இதுவும் பெங்களூரில் இருந்து அதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சது தான் இதுவும். மல்பெரி. இது மல்பெரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு போனால், கொடைக்கானலுக்கு போனால் அங்கே தான் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், இல்லைன்னா அங்கே தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளைமேட்டில் இங்கேயே வளர்ந்து இங்கேயே நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். இதில் நிறைய என்ன சொல்கிறது, அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்ல சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்குலாம். என்னோடய பேரன் பேத்தி வந்தாங்களே இதை தான் சாப்பிடுவாங்க விரும்பி. அவங்க இதுக்கு தான் மேலேயே வருவாங்க தோட்டத்துக்கு. இது வந்து ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க, ஸ்வீட் லெமன். இது வந்து கடையில் தான் வாங்கி வச்சுது. ஆனால் செம்ம காய் காய்க்கும், எவ்வளோ பார்த்தீங்களா, ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே தோலோடவே சாப்பிடலாம். டேபிள் ஆரஞ்சு. இது டேபிள் ஆரஞ்சு. இதுவும் நல்ல காய் காய்ச்சிது, இப்போ தான் எடுத்துருக்கேன். இது காய் வந்துட்டு இருக்குது தெரியுதா. சின்ன இந்த குட்டி இந்த வாட்டர் கேன்லேயே பாதி தானே வச்சுருக்கேன், பெருசில் மாற்றணும். இவங்களெல்லாம் பெருசில் மாற்றினாங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இது டேபிள் ஆரஞ்சு. இது தோலோட சாப்பிடலாம். இது வந்து பச்சை காராமணி. இது வந்து ஆயிடுச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக விதை போடணும். புதுசாக அப்பப்போ நம்ம விதைகளை போட்டுக்கிடலாம். இது வந்து 1.5 மீட்டர் வரைக்கும் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பச்சை காராமணி. இது வந்து அவுரி. நம்ம தலைக்கு இண்டிகோன்னுவாங்க இல்லையா, தலைக்கு வந்து டை தயாரிக்கிறது அவுரி. இதோட விதைகள் இதுதான், இதோட விதைகள் பார்த்தீங்களா, அவுரி செடி. இது பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தது எனக்கு, இந்த அவுரி செடி. இதுலேயே ஒரு காஸ்மோஸ் வளர்ந்துருக்குது, காஸ்மோஸு. இது வந்து வெற்றி வேறு. வெற்றி வேறு. இதிலேருந்து நான் ஒரு 3 கிலோ வேறு வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுவும் நிறைய ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு மீட்டப்பில் தான் ஒரு பிரதர் எனக்கு ஒரே ஒரு கட்டிங் தான் கொடுத்தாரு. அது சும்மா ஒரு பாட்டில் வச்சாலே நம்மளுக்கு அவ்வளோ வெற்றி வேறு கிடைக்கும். அந்த வெற்றி வேறு உங்களுக்கு என்ன யூஸ்க்கெலாம் தெரியும் இல்லைங்களா, தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம், எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய மருத்துவ குணம் மிக்கது வெற்றி வேறு. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான இது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பூக்கள். இந்த பூக்கள் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரம் பூக்களுக்கு வந்து 500 ரூபாய் செலவு பண்ணுவேன் பூ வாங்குறதுக்கு. இந்த மாடி தோட்டம் வச்சதுலேருந்து பூக்கள்னு ஒன்று வாங்குறதே கிடையாது. தலைக்கும் வந்து நித்திய மல்லின்னு இருக்கும், அதுலேருந்து ஒரு நாளைக்கு 1 முழம் 2 முழம் வரும். இப்போ தான் அதை கட் பண்ணி வெட்டிட்டேன், அதில் எடுத்துப்போம். அது இல்லாமல் மல்லியெல்லாம் மாற்றி ஏதாவது ஒரு பூ கடிச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக. நம்ம தலையில் வைக்கிறது, சாமிக்கு வைக்கவும் சரி, நமக்கு வச்சுக்கிறதுக்கும் இங்கே வந்து பூக்கள்லாம் வந்து வாங்கினதே கிடையாது.
என்னைக்குனா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வாங்குறது. மற்றபடி இது வந்து பாகிஸ்தான் மல்பெரி. இது ஒன்றும் காய் வரல. இது பாகிஸ்தான் மல்பெரி. இது வந்து கட்டிங்கில் வரல. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், வரல. அதனால இது கடையில் தான் வாங்குது. இது பாகிஸ்தான் மல்பெரி. இது வந்து சொன்னேன் இல்லையா சிகப்பு மருதாணின்ட்டு, அந்த கட்டிங்லேருந்து எடுத்து வச்சது சிகப்பு மருதாணி. பூ இருக்கும், உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு. நான் பூ இப்போ இல்லை. இதுவும் மல்லி. இது வந்து டிசம்பர். இது எல்லாம் கட்டிங்கில் வளர்த்தது. இந்த மல்லியெல்லாம் கூட எல்லாமே கட்டிங்கில் வளர்த்தது தான். இது வந்து டிசம்பர். இந்த இந்த கலர் என்னோட சாரீ இருக்கு இல்லையா, பிங்க் கலரு, இந்த கலர் டிசம்பர். இது இப்போதான் பூ வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லேயே பாதி அதில் தான் இருக்காங்க, அதனால தான் லேட்டு, இல்லைன்னா நேரம் வந்திருப்பாங்க. இது மல்லி. இது வந்து சித்தரட்டைன்னுவாங்க, சித்தரட்டை. இதோட வேர் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் மிக்கது, இருமலுக்கு சளிக்கு நிறைய மெடிசன் வேல்யூ உள்ளது. இதுவும் அந்த எடுத்துட்டு ஒரு மீட்டப் போகும்போதும் இதை எடுத்துட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் இந்த செடியை. இதை வந்து இந்த இலையை ஸ்மெல் பண்ணி பாருங்க, எப்படி ஸ்மெல் வருதுன்னு பாருங்க. இது ஒரு 3 இலையை போட்டு கட் பண்ணி கஷாயம் வச்சு குடிக்கலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனால் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டியது இந்த சித்தரத்தை. இது நெல்லிக்காய், சின்ன நெல்லி. இது வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். அது கத்தாழை. பார்த்தீங்களா, அந்த கத்தாழை வந்து நம்ம வந்து நல்லா பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா கத்தாழையில் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. கத்தாழையில் வந்து சாப்பிட்றதுல, உடலுக்கு சாப்பிட்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அவ்வளோ இருக்குது. அதில் தனித்தனியாக எடுத்து வச்சு அதோட இது கீழே வெட்டி வச்சுருக்கேன் நிறைய, அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மல்பெரி. இது மல்பெரி. இது வந்து நம்ம சென்னையில் வளர்றது. பார்த்தீங்க எவ்வளோ காய் பார்த்தீங்களா, அது காய் பறிச்சுட்டே இருக்கும். அது வருஷம் ஃபுல்லாக வந்து காய்ச்சிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் காய், ஒரு கணுக்கும் காய் தான். இதெல்லாம் காய் தான். இப்போ தான் இந்தமாரி ஆரஞ்சு கலரில், ஃபஸ்ட்டு பச்சை கலர்லேருந்து ஆரஞ்சு கலரில் இப்படி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் ரெட்டு கலரில் மாறும். ஒரு சின்ன கட்டிங் எடுத்து வச்சோன்னா வந்துடும். இந்த ஒரு சின்ன வாட்டர் கேனில் இருக்கிற செடி வந்து இது வந்து 3.5 வருஷம் 4 வருஷம் செடி. இதுல இருந்து எப்படியோ ஒரு 200-300 பேருக்கு கட்டிங் கொடுத்தாச்சு, வரவங்க எல்லாருக்கும். இது தாய் செடி. இது இன்னுமே அவங்க பாட்டு பழம் வந்துட்டே இருக்கும். நான் வெட்டி விட இன்னும் ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழம் வச்சுட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக பழம் வைக்குது. இது வந்து பார்படாஸ் செரின்னு வாங்க, பார்படாஸ் செரி. ஆப்பிள் மாதிரி இருக்கும், குட்டி ஆப்பிள். இது வந்து ஒரு கல்யாணத்தில் கிஃப்டாக கிடச்சிது. இது வந்து ஒரு 6 வருஷம் செடி இது. ஆனால் இது கட்டிங்கில் வரல. நான் ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து ஏர் லேயரிங் பண்ணால் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். இது கட்டிங்கில் வரல. இது ஒரு 40-50 கட்டிங் போட்டேன், ஒன்று கூட வரல. இது வராதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பிளாக்பெரி. இது பிளாக்பெரி செடி பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக முள் இருக்கும், புதர் மாட்டி வளரும். அது பெங்களூரு, ஊட்டி, கொடைக்கானல் இந்தமாரி இடத்துல தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு 3 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். இதில் ஒன்றும் காய் எடுக்கலை. அதுவும் கட்டிங்லேயே வளரும். இதெல்லாம் வந்து ஒரு கட் பண்ணி வச்சாலே அழகாக வந்துடும். கட்டிங் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து சப்போட்டா. இது வந்து நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கி வச்சுது சப்போட்டா. இங்கே பாருங்கள், காய் காய்ச்சிட்டே இருக்குது. நம்ம சின்ன பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கோம், 20-25 லிட்டரு 20 லிட்டரு பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கோம். இப்போ இதை மாற்றி ட்ரம்முக்கு மாற்றணுன்னா நல்லா காயாக இருக்கலாம். பார்த்தீங்களா காய், இதுலேயே காய் நிறையா அறுத்துட்டேன் நான். காய் வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இதுங்க கொத்தாக வந்து காய் வந்துகிட்டே இருக்கும், எல்லாத்துலேயும் காய். பழமரங்கள் வரைக்கும் நம்ம மாடி தோட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தமாரி ஒட்டு செடிகளை வாங்கி வச்சு வளர்த்துக்கிடலாம். நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே ஆர்கானிக்காக இயற்கையாக உரம் போட்டு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிசம்பர் செடி. டிசம்பரில் நிறைய கலர் வெரைட்டி பார்த்துருப்பீங்க. வெள்ளை வந்து அவ்வளோ ரேராக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா வெள்ளை, இது வந்து கட்டிங்கில் வச்சு தான் வளர்த்துது. இது வந்து ஒரு 3 வருஷ செடி. இது ரொம்ப நிறைய பூக்கும். இப்போ தான் டிசம்பர்லேருந்தே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் தான் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் பெருசாகவோ லேண்டில் வச்சுன்னா நல்லா பூக்கள் வந்துட்டு இருக்கும். இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இது வந்து பண்ணைக்கீரை வந்து அவ்வளோ அந்த மூல நோய்க்கெல்லாம் அவ்வளோ முக்கியமானது. பண்ணைக்கீரையில் 3 வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டியும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து பண்ணைக்கீரையிலே வெள்ளை, இதுதான் அதோட விதை. இந்த விதைகளை எடுத்து போட்டோம்னா அந்த கீரை வந்துடும். அந்த இலைகளெல்லாம் பறித்து நம்ம கடைஞ்சி கீரை போல் சாப்பிடலாம். இது வந்து சிறு குறிஞ்சான்.
இது இது வந்து சிறு குறிஞ்சான். இது வந்து சுகருக்கு சாப்பிடலாம் இந்த இலை. பார்த்தீங்களா இது இந்த சிறு குறிஞ்சான். இதை வந்து 4 இலைய வாயில போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சர்க்கரை அள்ளி கொட்டினீங்கன்னா மணல் 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 வாயில போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது சுகருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், முக்கியமானது சிறு குறிஞ்சான். இது கட்டிங்கில் தான் ஒரு தம்பி கொடுத்தது. அது அப்படியே வளர்ந்துருக்கு. இதுலேயே கட்டிங் போயின்னு இருக்குது. அதனால தான் அவங்க ஒன்றும் வளராமல் இருக்காங்க. இது வந்து அவரை. அவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி அவரை. ஆமாம், இது வந்து கோழி அவரை. கோழி அவரை நம்ம ஆந்திராவிலேருந்து அப்பாராவ் வந்தார் போன மீட்டப்புக்கு, அவரு கொடுத்தது கோழி அவரை இருக்குது. இது பிங்க் அவரை. பிங்க் அவரைன்னா மேலே இருக்கும் பாருங்க, மேலே அது ஆற்றுல தெரியல. பிங்க் அவரை. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து 2 இருக்குது. 2 அவரை கொடி இருக்குது. மாதுளம் செடி இருக்குது. மாதுளம் செடி. இந்த மாதுளம் செடி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆனது. பழம் வந்து காய்ச்சி தள்ளிகிட்டே இருக்கும் நல்லா. இப்போ கூட ஒரு 6-7 பழம் அறுத்துருக்குறோம். பழம் இப்போ தான் அறுத்து எடுத்தாச்சு. நான் அறக்க வந்து அவங்க பூ வச்சு வந்துட்டே இருப்பாங்க. இது வந்து லெமன். இது வந்து சாதா லெமன். ஓகேங்களா. இது வாங்கி வச்சுது. இது வந்து புளிச்சக்கீரை. இது வந்து ரெட்டு பூ பூக்கிற புளிச்சக்கீரை. இது இது வந்து மிளகா, கருப்பு மிளகா பார்த்துருக்கீங்களா? கருப்பாக இருக்கும் கருப்பு மிளகா. அது பழுத்த ஒன்று இது ரெட்டு கலரில் இருக்கும். இது வந்து காந்தாரி, கருப்பு காந்தாரி வானம் நோக்கி காய்க்கும். இது வந்து ரணகல்லி. ரணகல்லி அதாவது ஸ்டோன், கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து கிட்னியில் கல் இருக்கிறவங்க வந்து இந்த ரணகல்லி செடியை வந்து 7 நாளைக்கு சாப்பிட்ணும். மேலேருந்து சாப்பிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நாள் வந்து கீழே இருந்து சாப்பிடக்கூடாது, மேலேருந்து. ஃபஸ்ட் நாள் 1 சாப்பிட்ணும், 2ஆவது நாள் 2 சாப்பிட்ணும், 3ஆவது நாள் 3 சாப்பிட்ணும், 4ஆவது நாள் 4ன்ட்டு அந்த 7 இலை 7 நாள் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கிட்னியில் என்ன மாதிரி கல் இருந்தாலும் உடஞ்சி போயிடும். முக்கியமாக ஜென்ஸுக்கு கொடுக்க வேண்டியது இது. எல்லார் வீட்லேயும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி ரணகல்லி. இது இருக்கணும். ஒன்று உடச்சி வச்சாலே வந்துடும். சரி, லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்குறேன், சாப்பிட்டாங்கன்னா கிட்னி கல் போல முறையாக சாப்பிடணுமோ? இப்படி 7 நாள் 7 காலையில சாப்பிடணும், வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இல்ல இப்ப மேல இருந்து கீழே. ஆமா, மேல இருந்து சாப்பிடணும். மேல இருந்து கீழே சாப்பிடணும். ஆமா, மேல இருந்து கீழே சாப்பிடணும். இலை மட்டும் அப்படி பசி சாப்பிடக்கூடாது. முறையா வந்து ஃபர்ஸ்ட்ல இது சாப்பிட்டாலே வந்து அது இல்லாமல் நம்ம வீட்டில் சட்னி அரைக்கிறோம்ல, நார்மலாகவே வீட்டில் வந்து சட்னி அரைக்கிறது, அப்புறம் அதில் சமையலெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி சட்னி அரைப்போம் இல்லையா, அதிலலாம் டெய்லி 4 இலையை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்லே உருவாகாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். அவங்க வந்து சும்மா கிள்ளி சாப்பிடக்கூடாது. காலையில் இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு 1 ஹவர் அப்படியே காலியாக விட்டணும் வயிறை. எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் அது வேலை செய்யும், உங்கள் கல்லெல்லாம் உடையும். நிறைய பேர் கொடுத்து எல்லாருக்கும் சூப்பர் ரிசல்ட் வந்துடுது. இது வந்து சிகப்பு பசலை. நிறைய அதோட விதை லாஸ்ட் டைம் வளர்த்துருந்தோம் சிகப்பு பசலை. இது வந்து ஃபுல்லாக அதோட விதை விழுந்து எல்லா தொட்டிலையுமே, ஒரு 300 தொட்டி இருக்குன்னா 300 தொட்டிலையுமே இதோட விதை விழுந்து நிறைய செடி. அதனால இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். இதில் வந்து என்ன சொல்கிறது, ரத்த குறைபாடு, ரத்த சோகை அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா, இந்த இலையை வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் இந்த கீரையை பறித்து சாப்பிட்டாங்கன்னா, கடைஞ்சி சாப்பிடும்பொழுது அந்த ஹீமோக்ளோபின் இதெல்லாம் வந்து கட்டுப்படும். இதை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கே அந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ஆகும்போது இதை கண்டிப்பாக இதை கொடுத்து க்யூர் ஆகிருக்கு. நம்ம அப்போல்லாம் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் இப்போலாம் அழிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் இப்போ மாடி தோட்டத்தின் மூலயமா எல்லாருக்கிட்டேயும் அழிஞ்சு போன ரகங்கள்லாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பாதுகாக்கப்படுது. அது ரொம்ப சந்தோஷம். இது வந்து கனகாமரம், ரெட்டு கனகாமரம். இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்ஸு. ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஊட்டியில் தான் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, விதை. இது விதையிலேருந்து வளர்த்துது. இது 5 வருஷ செடி. இதில் வந்து ஏற்கனவே போன வருஷத்துலேருந்து எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 3ஆவது வருஷமாக தான் எனக்கு காய்க்க ஆரம்பிச்சுது. இது பாருங்கள், இதோட இதுதான் மேலே போயிருக்கு. நிறைய பழம் இருக்குது, காட்டுறவாங்க. இந்த தெரியுதா? ஓ ஆமாம், அதோ இருக்கா. குண்டு குண்டாக இருக்கும். அது வந்து கொடைக்கானலில் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமாம், அதோ பக்கத்துலையே அதோ நிறைய இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு. இதோ இருக்கா.
நிறைய இருக்கு ஃபுல்லா. என்ன சொல்றது, அந்த கொடி வந்து ஃபுல் பந்தல்லயே இருக்கு, அந்த எல்லா இடத்துலயுமே இருக்கு. கொய்யா இதெல்லாம் சுத்தி இருக்கு, அது உள்ளெல்லாம் பழம் பாருங்க. ஃபுல்லா கொய்யா இதுல எல்லாம் உள்ள பழம் இருக்கு. தெரியுதா? தெரியுதா? பெருசா இவ்வளவு பெருசா ஆகும். இப்பதான் பழம் ஆரம்பிச்சிருக்குது, இவ்வளவு பெருசா ஆகும் பழம். அதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குதான். தெரியுதுங்களா? அதெல்லாம் அதை கொஞ்சம் உள்ள டீப்பா பார்க்கணும். நிறைய இருக்கு, ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு. நானே பார்த்தேன், 1 2 தான் இருக்குன்னு பார்த்தா எப்படியும் ஒரு 30 இருக்கும் போல இருக்கு. ஒரு இலைக்குமே பழம் விட்டு இருக்குது. இந்த வாட்டிக்கு நல்லா வந்துருக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 12 பழம் தான் அறுத்தேன். இந்த வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் ஃபுல்லாவுமே இருக்கு. சரி, இதை வெட்டி போட்டுடலாம், 4 10 பழம் வருது எதுக்குன்னு யோசிச்சுருந்தேன். இந்த வாட்டி சொன்னேன், நீ இந்த போன வருஷம் 10 பழம் தான் கொடுத்த, இந்த வாட்டி 10 பழம் இருந்தால் எதுக்கு வேஸ்ட்டாக பந்தல் ஃபுல்லாக வச்சுக்கணும், உன்னை வெட்டி போட்டுருவேன், வேஸ்ட்டாக தேவையில்லை. நெழுக்கோசம் தான் வச்சேன் இதை. வெயில் காலத்தில் நம்மளுக்கு இது இல்லை இல்லையா, ஷேர் நெட் கிடையாது இல்லையா, அதனால தான் வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஒரு கொடி மட்டும்தான் தோட்டத்தையே பாதுகாத்துச்சு. அதனால தான் அவரை விட்டு வச்சேன். சரி பரவாயில்லன்னுட்டு இந்த வாட்டி வந்து அப்படியே 100 காய் கிட்ட இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது வந்து அதில் வெற்றிலை வள்ளி கிழங்கு, இது என்னது, ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு இது. இது தெரியுதுங்களா? அது நிறைய இருக்கு பாருங்க. அது பாருங்க உள்ள பெருசு பெருசா இருக்குது, பெருசு பெருசா இருக்குது தெரியுதுங்களா, கொத்து. அது அதோ இந்த பக்கம்லாம் இதெல்லாம் இதோ அதோ இதோ 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 ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு, நம்ம நாட்டு கிழங்கு இதெல்லாம் இல்லை, நிறைய வெரைட்டி. வெற்றிலை வள்ளி கிழங்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வெற்றிலை வள்ளி கிழங்கும் போட்டேன். அதில் என்ன நிறைய வந்து எலி தொல்லை கொஞ்சம் வந்துருச்சு. எலி எல்லாம் ஒரு 50 கொடி கிட்ட கச்சி போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரைங்களே 8 ரகம் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. இப்போ 8 ரகம் இருக்குது. இது வந்து பிங்க் அவரை, பிங்க் பார்டர் அவரை. அந்த அவரை பார்த்துங்க, பிங்க் பார்டரு. இது பார்த்தீங்கன்னா இது வாழவரை. வாழவரையிலே கொஞ்சம் தடியாக இருக்கும். இப்படி இப்படி வந்துருங்க. இதோ தெரியுதா? அஸ்வினி பூச்சி வந்துருச்சு. இப்போ எப்பயுமே எனக்கு வந்தது கிடையாது, இந்த வாட்டிக்கு நான் பெருமையாக சொன்னேன், எனக்கு வந்துருச்சு இந்த வாட்டி அஸ்வினி பூச்சி. இது வந்து பெல்ட் அவரை தெரியுதா? இது பெல்ட் அவரை. அது பாருங்க. இது வந்து ஊதா பார்டர் அவரை தெரியுதா? ஊதா பார்டர். அது வந்து பிங்க் பார்டர், இது ஊதா பார்டர். இது வந்து ஆரஞ்சு மிளகாய், இது ரேர் வெரைட்டி இது. ஆமா, எடுத்துட்டோம். காரம் செம்ம காரம். நம்ம நாட்டு ரகங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா காரமா இருக்கும். இது வந்து ஒரு 200 மிளகாய் கிட்ட பறிச்சு ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணியாச்சு, போயிருச்சு. இப்போ இது எல்லாருக்குமே போயிருக்கு. இப்போ இந்த மீட்டப்புக்கு திரும்பவுமே இப்போ இது போவோம். இன்னும் கொஞ்சம் அறுத்து வச்சிருக்கேன் வீட்டில். இதுலேயே வந்து ஒரு பீர்க்கன் மட்டும் விட்டு வச்சிருக்கிறோம். இதுதான் சொன்னேன்ல, இந்த இது பெல்ட் அவரில் சேர்த்திக்க. இது வந்து இதோ நுரை பீர்க்கன், இது ஒன்று தான். அது ஏதோ வந்துருக்குது நுரை பீர்க்கன். இது வந்து போன வருஷம் செடி, போன வருஷம் அவரை எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்க தண்டு. இதனால ரீபார்ட் பண்ணல நான். இந்த அவரை வந்து இதுவும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல்லாக போயிட்டு இது வந்து என்னதுன்னா பெல்ட் அவரையிலேயே ரொம்ப நீட்டு. இது வந்து ஒரு ஊர்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி. நம்ம என் ஃப்ரெண்டு ஹேமலதான்றவங்க அவங்க கொடுத்தது. நல்லா பெருசாக, நல்லா இவ்வளோ பெருசாக காய்க்கும். ரொம்ப சதைப்பட்டு உள்ளது, நல்லா பெருசாக. அதை வெட்டி போட மனசு இல்லை, விட்டேன். இப்போ நிறைய காய். இப்போ எல்லாம் மேலே இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு அது உள்ளே இருக்காங்க ஃபுல்லாக. நீங்கள் வேணால் உள்ளே தான் போய் எடுக்கணும். தெரியுதா அதெல்லாம் காய்? ஆமாம், தோலாம் இருக்கா? இது கோழி அவரை. இதுலேயே வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு, இதான் வெற்றிலை வள்ளி கிழங்கு. இது வந்து அந்தளவுக்கு வரல இந்த வாட்டிக்கு. இதுலேயே வந்து தம்பட்டை அவரை, தெரியுங்களா? தம்பட்டை அவரை, இதுதான் தம்பட்டை அவரை. காயெல்லாம் அறுத்துட்டேன். அது வந்து ரெஸ்ட் எடுத்து வளரும். இதில் வந்து ஒரு தொட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 கொடி வைப்பேன். 4 கொடி வைப்பேன், ஒரு 3 செடி வைப்பேன். அந்த மாதிரி எல்லாமே கலந்து வைப்போம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிராகன் அங்கே இருக்குது. இது வந்து டிராகன் வந்து எல்லோ டிராகன், இன்னும் மாற்றி வைக்கல. என்னோடய ஃப்ரெண்டு முகமது தம்பி, டாக்டர் தம்பி கொடுத்தான்.
அப்படியே இதில் தான் வச்சுருக்கேன். அவன் கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எடுத்து வைக்கல, மாற்றலை நான். சரி கத்திரிக்காய் காய்கறி தான் வேணும், இது பொறுமையாக வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு கனகாமரம். இது ஒருத்தவங்க நம்ம குரூப்பில் இருந்து ஒருத்தவங்க கட்டிங் கொடுத்தாங்க, கட்டிங்லேயே வளர்ந்தது தான். தக்காளி பாருங்க, இது தக்காளி. இது வந்து லைப்ரரி, இது வந்து காசி தக்காளி நினைக்கிறேன், லைப்ரரியன் தக்காளியா காசி தக்காளி. இது இப்போ தான் வருது, காய் விட்டு இருக்குது. இது வந்து கோழி அவரை, செம்ம டேஸ்ட்டு. அதாவது ஊதா பார்டரு கோழி அவரை. இது அந்த ஃபுல்லாக இருக்குது பாருங்க அவரைக்காய். அதுலேயே வந்து ஒரு மரவள்ளி வச்சுருக்கேன். இதை பாருங்க, இது வந்து தமிழ்நாட்டில் ஆள்வள்ளின்னு சொன்னால் தான் தெரியும், சென்னையில் இது மரவள்ளி குச்சிக்கிழங்கு அப்படின்னுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுது, எனக்கு 8 கிலோ வரைக்கும் வந்தது இது. ஆமாம், இது கட்டிங்லேயே வளர்க்கலாம். அந்த குச்சியை வந்து வெட்டி கட் பண்ணி சொருகி வச்சுன்னா அதில் செடி வந்துடும். அதில் வந்து பீர்க்கன் போட்டிருக்கேன். இந்த புடலங்காய், சுரக்காய், பீர்க்கன் எல்லாமே போட்டோம். எலி ஒன்று கட் பண்ணி போட்டு போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் இப்போ திரும்பவும் போட்டிருக்கேன். இது வந்து இன்சுலின். இதுவும் கட்டிங்லேயே வளர்க்கலாம். சுகருக்கு வந்து சாப்பிடக்கூடியது இன்சுலின்னு. இதுவும் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு இலை. இப்போல்லாம் இது இந்த இலையை வளர்த்து பேக்கிங்கில் சேல் பண்ணுறாங்க. 1000 கணக்கில் போகுது இதோட ரேட்டு. அப்படி போகுது. டெய்லி காலைல ஒரு இலை சாப்பிடும்போது இன்சுலின், சுகர் வந்தால் இன்சுலின் அந்த மருந்து ஏற்றுறாங்களே, அது ஏற்றவே தேவையில்ல, இந்த இலையை சாப்பிட்டா. இது லைட் புளிப்பாக தான் இருக்கும், ஒன்றுமே இது நல்லாயிருக்கும். இது வந்து மைசூர் மல்லி. இதுலேயே வந்து இந்த ரம்பை இது பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. இந்த ரம்பை இதில் வந்து நிறைய ஒரு 20-30 செடி வந்தது. அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி சின்னதுலேருந்து இப்போ திரும்ப வந்துட்டு இருக்கு. இது பப்பாளி. இது ஒரு அழகு பூச்செடி. பூச்செடி ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்செடி வளர்க்குற விருப்பம்லாம் எனக்கு கிடையாது. இது இங்கே பாருங்க, இந்த பூச்செடி பாருங்க, இது வந்து விதையிலிருந்து தான் வளர்த்துது. இப்போ வந்து இந்த விதையை வந்து எடுத்து வளர்க்க போடும்பொழுது இன்னும் வீரியமாக தான் வளர்க்கும். அடுத்த ஜென்ரேஷன் வருது இல்லையா, அதோட வீரியம் வந்து அதிகமாகும், நல்லா வளரும். இந்த பூச்செடியெல்லாம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா, அதுவும் மஞ்சள் கலரில் நிறைய இந்த தோட்டத்தில் வளர்க்கணும். அப்படி என்னென்னா நிறைய பாலினேஷன் ஆகும், நிறைய காய்கறிகள் கிடைக்கும். நம்ம வேற காய் மட்டும் வளர்க்கணும்னா அது முடியாது. காய்கறி நடுவில் ஒரு இடத்துலையும் ஒரு பூச்செடிகள் நம்ம கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். நம்ம போய் காசு கொடுத்து காஸ்ட்லியாக வாங்கி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாமந்தி செடி, அப்புறம் டேபிள் ரோஸு, இந்த மாதிரி நான் வேற டேபிள் ரோஸ் தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி, அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி எல்லோ கலர்ஸில் நிறைய வளர்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இதில் வந்து நான் 7-8 வெரைட்டி வளர்த்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு, போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது என்னது, இந்த கலர், அந்த ஆரஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெடிபேர் சாமந்தின்னு இருக்குது. அதில் டெடிபேர்லேயே இந்த கலர் இருக்குது, சாண்டல் கலரு, எல்லோ கலரு, அந்த மாதிரி நிறைய கலரு. வருஷத்துக்கு நம்ம போடாதது தானே போடுவோம், மாற்றி போடுவோம். ஒரு பட்டத்துக்கும், தை பட்டம் ஆடி பட்டம் வருது இல்லையா, மாற்றி போடுவோம். இது வந்து இது சுண்டக்காய் விதையில இருந்தே சுண்டக்காய் செடி வச்சுருந்தோம். அந்த விதை விழுந்து தன்னால் வளருது. இதுவும் சொன்னேன் இல்லையா, பசலைக்கீரை எல்லாம் தொட்டிலே இருக்கும்ன்ட்டு, எல்லாம் தொட்டிலே இருக்கும். இது வந்து பூசணி, இது வெள்ளை பூசணி. இப்போ தான் எலி இதை தான் விட்டு வச்சுருக்குது, வெள்ளை பூசணி. இது வந்து ஆவாரம் பூ. இது வந்து சுகருக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து தங்க பஸ்பம் அப்படின்னுவாங்க. தங்க பஸ்பம் சாப்பிடுவாங்க இல்லையா, நமக்கு தான் தங்க பஸ்பம்னு பார்த்திங்கன்னா இதுதான். இது சாப்பிடும்போது நம்ம உடல் வந்து மினுமினுப்பாக இருக்கும். சோப் தயாரிக்கிறாங்க இதுலேயே. அப்புறம் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது, கர்ப்பப்பைக்கெலாம் அவ்வளோ நல்லது இது. இதை வந்து சுகருக்கு மெயினாக காலையில் கஷாயம் போட்டு இதை குடிக்கணும். இன்றைக்கி இந்த கஷாயம் தான் நாங்கள் குடித்தோம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது வச்சு வந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் இந்த வாட்டர் ஆப்பிள் வச்சு. ஆனால் வாட்டர் ஆப்பிள்லாம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் காய் காய்க்கலன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து போன வருஷம் வந்து 4 காய் அறுத்தேன். எனக்கு வச்சு ஒரே வருஷத்துலேயே எனக்கு 4 காய் வந்தது. இப்போ திருப்பி இவங்களை வேறு இல்லை பெரிய தொட்டியில் மாற்றலான்னு இருக்கேன். இனிமேல் தான் இவங்க வந்து காய் காய்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ரெட்டு கலர் கலந்தது. இது வந்து ஏந்தல் கத்திரிக்காய் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து மிளகா. இது வந்து ரங்குன் மல்லி. இது வந்து இந்த ரங்குன் மல்லி இது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக, இப்போ பூவெல்லாம் கொட்டிருச்சு. இப்போது பூ அப்படியே அடர்த்தியாக கொத்தாக வைக்கும். சும்மா கட்டிங் தான் வச்சோம். இதுருங்க, இது இந்த கட்டிங்
சும்மா அந்த கட்டிங் வச்சிங்கன்னா போதும். தோட்டம் இருக்கிற எல்லாருமே இந்த ரங்குன் மல்லி வளங்க ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய பாலினேஷன் வண்டு பார்த்தீங்களா, இந்த வண்டு இருந்தாலே தோட்டம் வந்து அந்த கருப்பு வண்டு அது இருந்தாலே வந்து தோட்டம் வந்து அவ்வளோ ஒரு இதுவானது அப்படின்ட்டு என்ன சொல்கிறது, இயற்கையாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, பூச்சின்றது அந்த அஸ்வினி பூச்சி மட்டும்தான் இப்போ வந்திருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. வெண்டை, இது வந்து 7 பட்டை வெண்டை. இது வந்து நுணான்னுவாங்க, நோனி. இதில் வந்து இந்த அது டானிக்லாம் கூட தயாரித்து 2000 3000லாம் விற்றாங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி. இது வந்து நல்லா கேன்சருக்கு சாப்பிட்றது. இதோட பழம் வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ. இது விதையிலேருந்து வளர்த்து உமா கிருபா சிஸ்டர் சைதாப்பேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு ஒரு சின்ன செடி. இதை கிரவுண்டில் வச்சா நல்ல பழம் வரும். இங்கே பாருங்கள், இந்த பழத்தை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சு அதோட ஜூஸை எடுத்து லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா கேன்சர் க்யூர் ஆகிடும். அவ்வளோ ஒரு நல்லது. இது வந்து சுண்டக்காய் பார்த்தீங்களா, இப்போ தான் பூ விட்டு காய் வராங்க சுண்டக்காய். இது வந்து மலை வெண்டை, இப்போ தான் எல்லாம் அறுத்து முடிச்சாச்சு மலை வெண்டை. இதெல்லாம் லாங்க நிறைய வெண்டைக்காய் செடியெல்லாம் எடுத்துக்கணும். இனிமேல் தான் தை பட்டத்துக்கு வெண்டைக்காய் போடணும். இது வந்து அந்த வைலட்டு ஊதா கத்திரி சொன்னேன் இல்லையா, குண்டு ஊதா கத்திரி. இது மல்லி, இது வந்து இந்த மல்லி கொத்து கொத்தா பூக்கும். இது ஒரு டிசம்பர், மஞ்சா டிசம்பர் வந்து கட்டிங்கில் தான் வச்சோம். இதெல்லாம் பழைய காலம், அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ரொம்ப ரேர் ஆகி போச்சு, ரேர் செடியாக இப்போ. இது கரும்பு, வெள்ளை கரும்பு பார்த்தீங்களா, வெள்ளை கரும்பு. இது வந்து கல்யாண முருங்கை செடி. இது வந்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமான செடி. இது கர்ப்பப்பைக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கணும். இந்த இலையை அரைச்சி நம்ம தோசையில் மாவில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளியெல்லாம் க்யூர் ஆகிடும், நல்லது. இது வந்து எருக்கு இப்போ தான் வச்சிருக்கிறேன், எருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட்டு கலரு. இது பொன்னாங்கண்ணிலே வந்து ரெட்டு பொன்னாங்கண்ணி. இது பாருங்க, இதுவும் ரெட்டு பொன்னாங்கண்ணி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஊதா கத்திரி இது கீழே ஊதா கத்திரி. இது விதைக்கி விட்டுருக்கேன் ஊதா கத்திரி. இது வந்து பிரண்டை தெரியும் இல்லையா, இதுதான் நம்மளுடைய நார்மல் பிரண்டை. இந்த பிரண்டையை வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாக கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடணும். நம்மளுக்கு மூட்டு வலி இதெல்லாம் வராது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து தைவான் கொய்யா. இது வந்து சும்மா இப்போதைக்கு வாங்கிட்டு வந்துட்டு தான். இதில் ஒரு 10 பழம் பறிச்சிட்டேன், நல்லா வந்தது பழம். இது வந்து முருங்கை. இதில் வந்து ஒரு 7-8 காய் பறிச்சிட்டோம். இதில் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இது லாங் இவ்வளோ பெருசாக இருக்கும், அதாவது என்ன சொல்லுது, நம்ம கையோட பெருசாக இருக்கும். பெரிய முருங்கை சொல்லுவாங்க இல்லையா, முருங்கைக்காரங்க லாங்கில், அந்த காய். இந்த காய் கூட வந்துருக்கு, தெரியுதா காய், ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த வாட்டர் கேனை விட்டு கீழே தொங்கும். காய் பெருசாக இருக்கும், என் சைஸுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த முருங்கைக்காய். அதை சும்மா ஒரு குச்சி உடச்சிட்டு வந்து வச்சேன். நான் எதுவும் கடையிலலாம் வாங்கலை, ஒரு குச்சி உடச்சிட்டு வந்து சொருகி வச்சேன். என்னோட பெருசாக இருக்கும் காய். இது வந்து நெற்பவளம். இந்த மணி வந்து இந்த மாலையாக செஞ்சு போட்டுப்பாங்க, நல்ல வைப்ரேஷன்லாம் இருக்கும்னுவாங்க. இது மணி வந்து ஒரு மணி 5000 ரூபாய். இந்த மணி அந்த காலத்தில் நெற்பவளத்தை தான் வந்து பஞ்ச காலத்தில் உணவாக எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மணி வந்து ஒரு செடியில் வளர்த்து, இந்தமாரி தோட்டத்தை வளர்த்து இங்கே தான் பார்த்தது, இப்படி வளருமா அப்படின்ட்டு. நிறைய மணி நானும் கோர்த்து வச்சுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன மணி வெரைட்டி, குழந்தைங்களுக்கெல்லாம் கோக்கலாம். எல்லா மணியும் சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு. இன்னும் நான் பெருசாலாம் வளர்த்துருக்கேன், அந்த மாரியும் இருக்குது. இது வந்து ஒரு 5-6 வருஷமாக தொடர்ந்து என்கிட்ட இருக்குது நெற்பவளம் செடிலாம். ஹோல்ஸ் இருக்கு அதில். ஹோல்ஸ் நம்ம போட முடியாது. அப்போ எப்படி பண்ணி தெரியுதா, இது எடுத்தாச்சா ஹோல்ஸ் தான். இது பிஞ்சை இருக்குது, மொத்தத்தில் காட்டுறேன். இந்த பறிச்ச ஒன்றையும் நான் கூட பார்த்தேன், இதில் எப்படி ஹோல்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்க, ஹோல்ஸ். இது தெரியுதா ஹோல்ஸு. இங்கே நூல் கொட்டா இங்கே வந்துடும், தெரியுதா ஹோல்ஸு.
கடவுள் எப்படி ஹோல்ஸ் எல்லாம் வச்சுதான் படிச்சிருக்காரு. அப்படி கழுத்த மாட்டீங்க. நல்ல வைப்ரேஷன். ஆஹ் ஆமா, அது நூல் மாட்டி கோத்து கழுத்துல போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு போடலாம், கையில போடலாம், காலில் போடலாம். இது மணி, அதை நல்ல என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. நான் போட்டிருக்கேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஜெபமாலை செய்வோம், ஜெபமாலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதுல. ஆமா. மணி எத்தனை நாள் வரைக்கும் அந்த மணி அப்படியே இருக்குல்ல, உடைஞ்சிருது? ஒண்ணுமே ஆகாது, இது வருஷ கணக்குல இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. இதோட விதையே வந்து இப்ப போட்ட உடனே வளராது, 51 நாள் ஆகும். இது இந்த விதைய வந்து அந்த மண்ணில் சொருகி வச்சோன்னா 55 நாள் கழிச்சு தான் அந்த முளைப்பே வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஊற வைக்கணும். 21 நாள் ஊற வைப்போம். நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது அப்படிதான். எப்படின்னா இது 21 நாள் ஊற வைக்கணும் தண்ணியை வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தினே இருக்கணும். கரெக்டாக 21 நாள் கழிச்சு எடுத்து நீங்கள் அதை நட்டு வச்சிங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு முளைச்சிடும். அப்பயும் 15 நாள் ஆகும். அது மொத்தமாக 51 நாள் ஆகும். 55 நாள் வந்துருதா கணக்கு? ஆமாம், இது மட்டும் அந்த மாதிரி. இது இந்த கத்திரி செவந்தம்பட்டி கத்திரி நினைக்கிறேன். இது இன்னும் வரல. இது வந்து வெள்ளை செம்பருத்தி பூ பார்த்தீங்களா? வெள்ளை செம்பருத்தி அழகாக இருக்கும். பூ இன்னும் பெருசு பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு செடியிலேருந்து நிறைய கட்டிங் போட்டு இது பண்ணியாச்சு. இந்த பிரண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஓலைப்பிரண்டைன்னு வாங்க. இது ஓலைப்பிரண்டை 2 பக்கம் தான் இருக்கும் பாருங்க, பட்டை ரேர். இதெல்லாம் நம்ம இங்கே இருக்காது. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க அங்கேருந்து வந்து. ஓலைப்பிரண்டை 2 பக்கம் தான் இருக்கும். அதுக்கு நம்ம பிரண்டையில் 4 பக்கம் இருக்குல்ல, இதில் 2 பக்கம் தான் இருக்கும். இது வந்து சிகப்பு கொய்யா. இது வாங்கிட்டு வந்தது. இது வந்து கத்திரி இப்போ தான் பூ வச்சுருக்காங்க. கத்திரி இது காய் இருக்கா? ஏதோ காய் ஆரம்பிச்சிருக்கு. இது பச்சை. இந்த செம்பருத்தி வந்து நான் வந்து 6-7 வருஷமாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வீட்டில் வந்து கட் பண்ணி சின்னதாக எடுத்து வந்து வச்சுது. இதோட ஒரு பூ இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த பூ சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த பூ வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு பூவை 2 கையில் தான் பிடிக்கணும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இது நல்லா. இது வந்து கேசவர்த்தினி. இது வந்து கேசவர்த்தினி, ப்ளூ பூ பூத்துருக்குல்ல, இது வந்து கேசவர்த்தினி. இது நித்திய கல்யாணி. இதுலேயே வந்து 3 கலர் இருந்தது. இதில் ரெட்டு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியாச்சு. இது வந்து இந்த புழுக்கு சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவே ஒரே ஒரு செடி தான் வளர்த்தேன் இந்த வாட்டிக்கு. ஒன்றை வந்து ஒரு 20 செடியாக ஆக்கியாச்சு. கட் பண்ணி சொருகி வச்சு அது செடியாக வந்துடும். அந்தமாரி இங்கே நிறைய இருக்குது பாருங்க. அந்த எல்லோ கலர் காட்டினல்ல, அதுதான். அது கட்டிங் எடுத்து இப்படி வச்சு இங்கே வந்துடும். இல்லை, இதுக்கு வந்து கட்டிங் இது வரைக்கும் பண்ணலாம், அது வரைக்கும் பண்ணலாம். தெரியுதா வேறு? இங்கே இது மெயினாக சாமதியை பொறுத்த வரைக்கும் மொன்னியில் கட் பண்ணி வச்சா சீக்கிரம் வந்துடும். அடியில் பண்ண உங்களுக்கு லேட் ஆகும். இதை வந்து இருங்க, இப்போவே இது இருக்குல்ல, கத்தி கீழே இருக்குது இருங்க. இது உடைச்சாச்சா? இதை உடைச்சிட்டு இதை எடுத்துட்டு இந்த மண்ணில் இந்த மண்ணில் இப்படி இந்த சொறி வச்சாச்சு. இது வந்து வந்துடும். இது வந்து ஒரு 10 நாளில் உங்களுக்கு செடி வளர ஆரம்பிச்சிடும், வந்துடும். வேர் வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள்லேயே வந்துடும். வேறு செடி கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு சொன்னேன். 10 நாள்லேயே உங்களுக்கு அழகாக செடி வந்துடும். ஆமாம், இது வந்து ஆடாதோட. இது ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி. இது வந்து நான் வந்து ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த செடியை 6 வருஷம் வச்சுருந்தாலும் இது 3 வருஷம் இதை நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா பயம், இது எப்படி சாப்பிடறது தெரியாது இல்லையா, அதனால சாப்பிடலாம்னு சொன்னாலும் இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாதனால பயம், சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு வந்து இப்போ சளி பிடிச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சளி பிடிச்சிட்டு வந்து டாக்டர்கிட்ட போய் 25 நாள் மருந்து சாப்பிட்டோம், சரியாகவே ஆகலை. அதெல்லாம் கை வைத்தியம் எதுலாம் சாப்பிட்டு கூட சரியாகலை. அப்புறம் ஏன் அப்படியே இருந்தது, மாடு சளி மாதிரி கட்டிட்டு அப்படியே இருந்தது. ஒருத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வந்து, அம்மா நான் சொல்கிறத செய்யுமா, கண்டிப்பாக அம்மா மாதிரி நீ செய்யுமா, ஆடாதோட இருக்குதா? நான் இருக்குமான்னேன். அது என்ன பண்ணுறேன், வெட்டி கம்போஸ்டில் போட்டுனுக்கிறேன் என்ன. ஐயோ, அது வந்து ஒரு 3 இலையை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி, ஒரு உப்பு இருக்கு இல்லையா, ஒரு 3 உப்புக்கல்ல போட்டுட்டு இறக்கிட்டு தூங்க போகும்போதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் குடிமான்னாங்க. 2 நாள் தான், 1 நாள் குடித்தேன், அப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. 2 நாள் குடித்தேன், 2ஆவது நாள் க்யூர் ஆயிடுச்சு, 3ஆவது நாள் சூப்பராக ஆயிடுச்சு.
அவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. அதனால யார் வந்தாலும் கட் பண்ணி கையில் புடின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். போய் ஃபர்ஸ்ட் இதை வளங்க வளங்க அப்படின்னுவேன். அந்த மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்க சொல்றீங்க? ஆமாம், அது செம்ம சூடு, இது பயங்கர ஹீட்டு. அதனால வந்து நான் சொல்லி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேணா நான்வெஜ் கூட சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு பத்தியம் கித்தியம் இது அதெல்லாம் இல்லை. நான் பயந்துட்டு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யாரும் அப்படி பண்ணாதீங்க, எல்லாருமே இது வந்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? இதோட வந்து அவ்வளோ மகத்துவமான மெடிசன் அடாதோட. எனக்கு தெரிஞ்ச ஆடத்தோடான்றது வந்து ஆடு மாடு சாப்பாடு மூலிகைக்கு தான் வச்சிருப்பாங்க. இல்லை, ஆடு தொடாத பொருள் தான் நான் நினைச்சேன். இல்லையா? ஐயோ, அது நான் அனுபவிச்சேன், அதனால சொல்றேன். இப்போ எங்க வீட்டில் பேரன் வந்து 5 வயசு, பேத்தி வந்து 3 வயசு, அவங்களுக்குலாம் இதை கொடுத்துருக்கேன். எங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம். இந்த சளி நேரத்துக்கு இந்த மாரி கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாதாரணமாக கூட சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் சளி பிடிச்சாதான் சாப்பிடணும்னு இல்லை, மாசத்துக்கு 2 நாள் கூட நீங்க எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு சளியே வராது. இந்த மாதிரி கொதிக்க வச்சு இதை சாப்பிட்டுக்கிட்டா. இது வந்து நிலவேம்பு. இது வந்து ஒரு இலையை பறித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கசக்கும். கொரோனா நேரத்துக்குலாம் நிலவேம்புன்னு கொடுத்து நம்மளெல்லாம் குடிக்க வச்சு அதுதான். ஆனால் அது வந்து இப்போ யோசிக்கிறேன் என்னன்னுட்டு, அவ்வளோ ஒரு மகத்துவமானது. அது பொடியாக நமக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இது வந்து அந்த ஒரு இலையை சாப்பிட்டு பாருங்கள், வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு இது. இது சாப்பிட்டோன்னா நோய் நொடி எங்கேருந்து வரும்? வராது இல்லை. சும்மா மாடிக்கு வரும்போதெல்லாம் ஒரு இலையை எடுத்து போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாரம் வாரம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு மொய் எழுதுவோம். எனக்குன்னு இல்லை, எனக்கு பசங்களுக்கு எல்லாம் குடும்பமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். வாரம் வாரம் போவோம். அந்த தோட்டம் மாடி தோட்டம் வச்சதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனதே கிடையாது. எதுவுமே போனது, தலைவலி மெயினாக வந்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு இதை பார்க்கும்போதே சந்தோஷமாயிடும். தலைவலியும் வந்தது இல்லை. எல்லா மெடிசனும் நம்மக்கிட்டே இருக்குது. காய்கறிகளும் நம்மளே வளர்க்குறோம். அதனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் குறையும். நம்மளுக்கு எதனா ஒரு கவலை இதுனா கூட நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு செடி கொடியை பார்க்கும்போது, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் அந்த குடும்பமே படும் இல்லைங்களா? அந்த குடும்பமே எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளையும் ஒரு செடி வளரும்போது நமக்கு அத்தனை குழந்தைங்க அந்த வீட்டில் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு உயிரை வளர்க்குறது, அதை வளர்த்து நம்மளே சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கட்டிங்லேயே நான் வந்து செலவுன்றது பார்த்தீங்கன்னா 0 பட்ஜெட்டில் தான் நடத்திட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தை. ஸ்டார்டிங்கில் அந்த மண் வாங்க பண்ண செலவுகள் தான். முக்கியமாக நீங்கள் ஒரு செலவு மட்டும் பண்ணுங்கள். என்ன செலவுனா வேப்ப முன்னாக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. மீதி எதுவுமே செலவு கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். அது கூட வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப முன்னாக்கு கூட வாங்க தேவையில்ல, அந்த இலையே போதும். இங்கே வேப்ப மரம் இல்லாததுனால வேப்ப முன்னாக்கு மட்டும் வாங்கி நம்ம கலக்கிற மண் கலவிலெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. குப்பை தொட்டிக்கு வந்து என்ன போவோம், குப்பைக்கு பின் பாக்ஸ்லன்னா வெறும் பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் போவோம். இது எல்லாமே மக வச்சிருவேன். எல்லாமே உரமாயிருது எனக்கு, ஓகேங்களா? பார்த்தீங்களா? இந்த நம்ம செடி இப்போ இந்த செடி வளர்ந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை பாருங்க, கொஞ்சம் கிட்டங்க பாருங்க, செடி வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா தருங்க இந்த குப்பை எல்லாம் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் உடைச்சி இலை எல்லாத்தையும் உடைச்சி அதுலேயே போட்டுருவோம். தேங்காய் மட்டை நாரை இது எல்லாமே அதுலேயே போட்டணும். ஒரு செடி அறுவடை முடிஞ்சு நம்ம மரபு ரகங்கள் பொறுத்த வரைக்கும் சாதாரண செடிகள்லாம் ஒரு 3 மாதம் தான் இருக்கும். மரபு ரகங்கள் பார்த்தா 5 மாதத்துக்கு மேலே நமக்கு நல்லா கொடுக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட வளர்க்கலாம். இப்போ நாங்கள் விதையெல்லாம் நாங்களே நிறைய உற்பத்தி பண்ணுறதுனால இப்போ நாங்கள் வந்து புதுசாக கூட அப்பப்போ போட்டுக்குவோம். அதனால நம்ம தோட்டம் உரம்ன்றது வாங்கவே தேவையில்லை. நம்ம தோட்டமே நம்மளுக்கு உரம் கொடுக்கும். இது பாருங்க, இது வந்து நெய் காந்தாரி செம்ம காரமாக இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து இதில் வந்து ஒரு 1000 காய் மேலே அறுத்துட்டேன். காய்ச்சி தள்ளினே இருக்குது. இது அது வான் தள்ளினே இருக்குது. இது ஒரு 6-7 மாத செடி தான். 7 மாதமாக இருக்குது. இது 3 வருஷம் 4 வருஷம்னாலும் வளர்க்கலாம். இதை பத்திரமா பாதுகாத்து, ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சுன்னா தேவையில்லைன்னா கூட அதை வெட்டி நம்ம உரமாக ஆக்கிக்கலாம். திப்பிலி பார்த்தீங்களா? திப்பிலி இது வந்து சளிக்கு நல்லது ரொம்ப. இது வந்து வருஷம் கணக்கில் இதை எடுத்து நம்ம பாதுகாத்து சளிக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, சுக்கு, திப்பிலி இது 3த்தையுமே இது பண்ணி சாப்பிட்டோன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க 90 வயசு 100 வயசு வரைக்குமே சாப்பிட்லாம். சளின்னு ஒன்று உங்களுக்கு வராது. நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். இதுலேயே வந்து இந்த இலைகள் போகுது இல்லையா, கொடி மாரி வரும். இந்த கொடி மாரி அது வருது பாரு,
கண்டந்திப்பிலின்னுவாங்க. இந்த திப்பிலி செடியிலேயே இதுதான் அந்த கொடி வந்து கண்டந்திப்பிலியாம். இந்த கொடியை கட் பண்ணி கண்டந்திப்பிலி ரசம் வைப்பாங்க. அது ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் மிக்கது, நம்ம சளியெல்லாம் வராது. டிராகனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20-15 பழம் அறுத்துட்டேன். இது ஏன் நிறைய பழம் அறுக்காமல் கம்மியாச்சுன்னா, நிறைய கட்டிங்ஸு. அப்போல்லாம் டிராகன்னா யாருன்னா ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் இருக்கும். இது வந்து ஒரு 5 வருஷ செடி டிராகனு. நான் எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு பரவலாக்கம் ஆகணும், எல்லா மக்களுக்கும் ஈஸியாக கிடைக்கணும், யாரும் போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்ட்டு கட் பண்ணி கொடுக்கவே சரியாக இருந்தது. போன வருஷம் தான் கொஞ்சம் நிறுத்திட்டு விட்ட உடனே தான் பழம் வந்தது, பழம் எடுத்தோம். இது வந்து இது செம்பருத்தி, பிங்க் செம்பருத்தி. இது துளசி, கருந்துளசி தெரியும் இல்லையா, கருந்துளசி. இதோட விதை. இதுவும் வந்து நம்ம வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் நம்மளும் சாப்பிடலாம், கருந்துளசி. இது வந்து பன்னீர் ரோஜா. இது வந்து விலாமிச்சை சொல்லுவாங்க, விலாமிச்சை. இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது பார்த்துனீங்கன்னா நீங்கள் கற்பூரவல்லின்னு, இது கற்பூரவல்லி கிடையாது, ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது வந்து லெமன், அதாவது லெமன் கற்பூரவல்லின்றாங்க. இது வந்து விலாமிச்சை, உண்மையான வெற்றி வேறு இதுதான்றாங்க. இது உள்ள இருக்கிற வேரை வந்து மெடிசினுக்கு யூஸ் பண்றாங்களாம். சாப்பிடலாம், கஷாயம் வச்சு சாப்பிடலாம். சாப்பிடலாம். அது அந்த நெடியில சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியுதா? கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அதான் லெமன் கற்பூரவல்லின்றாங்க. இதுவும் நிறைய கட்டிங்ஸ் போயிருக்கு எல்லாருக்கும். இது வந்து மஞ்சா கரிசலாங்கண்ணி, ஒரிஜினல் மஞ்சா கரிசலாங்கண்ணினா இதுதான் மஞ்சா கரிசலாங்கண்ணி ஒரிஜினல். இது வந்து கட்டிங்கில் தான் வளர்த்தேன், மஞ்சா கரிசாலை. இது வெள்ளை கரிசாலையும் இருக்குது, நம்ம தோட்டம் ஃபுல்லாக வெள்ளை கரிசாலை தான் இருக்கும். இது வந்து மூக்கிரட்டை கீரை, இது முக்கியமானது. இதுவும் கிட்னி, நம்ம கிட்னியவே வந்து புதுசாக ஆக்கிடுவாங்க இல்லையா, மூக்கிரட்டை கீரை. இதை வந்து காலையில் இந்த இலைங்களை எடுத்து கஷாயம் வச்சு சாப்பிடலாம். இது வந்து பிரண்டையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, இதை க்ளீன் பண்ண தேவையில்ல, 4 இலையை எடுத்து சட்னியில் போட்டு அரைச்சி வதக்கி சாப்பிடலாம், பிரண்டை. அப்போ அந்த பிரண்டையை க்ளீன் பண்ணோன்னா கையெல்லாம் வந்து இது வரும், அது வராது. இது வந்து பத்மினி, குட்டி குட்டி செம்பருத்தி அந்த காலத்தில் இருந்தது பாருங்க, பத்மினி பூ. இப்போ தான் வருது, விதை வந்துருக்கு, விதை வந்துச்சு, நிறைய விதை வந்துருக்கு பத்மினி பூவில் விதை. அது இப்படி போட்டனால செடி வந்துடும். இதுதான் முக்கியமானது. இதை கொஞ்சம் இப்படி வந்து திருப்பி போட்டோ எப்படி எடுங்க. கொடைக்கானல் மார்னிங் க்ளோரி. இது வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக கொடைக்கானலில் போகும்போது அங்கே ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தது. மார்னிங் க்ளோரினாலே ஃபஸ்ட்டு வந்து விதை வரும், இதில் விதை வராது. மார்னிங் க்ளோரிலாம் வளர்த்து ஒரு 3 மாதத்தில் விதை வந்துடும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இது கட்டிங் மூலயமா மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறது. இது ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு பிடிச்ச. ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அதை பார்த்துட்டே இருக்கும்போது. இது எப்படின்னா அப்படியே அந்த தோட்டம் ஃபுல்லாகவே இருந்தது, எனக்கு போயிடுச்சு, எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்து போயிடுச்சு. திரும்பவும் ஒருத்தவங்க மூலியமாக அதை கண்டுபிடிச்சி தேடி எடுத்து வாங்கி இப்போ திரும்பவும் கிடைச்சிது எனக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அரளிலே வந்து இது ஒயிட், இது அரளி. இதெல்லாம் பாலினேஷனுக்கு நல்ல யூஸ் ஆகும். இந்த பூக்கள்லாம் வளர்க்கும்பொழுது நிறைய காய்கறிகள்லாம் வரும். இது வந்து நித்திய மல்லி. இது வந்து கீழே இதில் நிறைய கட்டிங் போட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்தது, அதுலேருந்து கட்டிங் போட்டு வளர்த்துது. இது வந்து ஒத்த அடுக்கு காஸ்மோஸ். இது வந்து வேலூர் கத்திரி. இது வந்து எப்படியே பார்த்தா ஒரு 10 கிலோ கத்திரிக்கு மேலே அறுத்துட்டு இருப்பேன் இதில், அவ்வளோ கத்திரி. இப்போ தான் இவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அது எலி வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்குது. கோவக்காலாம் வெட்டி இது பண்ணிடுச்சு. இது கோவக்காய் ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி, கோவை செடி. ஏன்னா சுகர் இல்லாதவங்களே கிடையாது, இப்போ எல்லாருக்கும் சுகர் வருது இல்லையா, அதனால இப்போ திரும்ப பூ பூத்துன்னு இருக்காங்க, தெரியுதா பூவு. இப்போ அதான் இதோ காய் வந்துருச்சா. இந்த அவரையில் இருக்கிற இது வந்து வந்துருச்சு. இப்படி வாங்க. இது வந்து பட்டாணி அவரை மேலே இதோ இருக்கு, தெரியுதா, குண்டு குண்டா தெரியுதா, அதோ இப்படி 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 திரும்பிங்க, இதோ தெரியுதா பட்டாணி அவரை. பட்டாணி மாதிரி இருக்கும், அப்படியே கொட்டையா முழுசா இருக்கும் பட்டாணி அவரை. அப்படியே அதை உரிச்சிட்டு, பச்சை பட்டாணி அவரை உரிச்சிட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம், அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம்.
பச்சை பட்டாணி அவரை, இந்த ஊதா பார்டரு, பிங்க் எல்லாம் அங்கே மேலே பின்னாடி இருக்குது. இதுவும் அந்த ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு, நல்லா இதுல இருந்து தான் அங்கே காய் எழுந்து வந்திருக்கு. இங்க இருந்து அங்கே போயிருக்கு கிழங்கு, புரியுதுங்களா? இது வந்து மாதுளம் வச்சிருக்கேன் செடி. பீர்க்கன் அது புதுசாக போட்டிருக்கேன். பீர்க்கன்னு புடலை எல்லாமே புதுசாக இப்போ போட்டிருக்கு திரும்பியும். இது கஸ்தூரி வெண்டை. இதுதான் அந்த பட்டாணி அவரை சொன்னேன் இல்லையா, அது. ஆமாம். இது வந்து லிவர் பொட்டேட்டோ. இதெல்லாம் பார்த்தே இருக்க முடியாது. பொட்டேட்டோ வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு தெரியும்ல, அதுலேயே லிவர். இது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கொடுத்தது. இது வந்து அவங்க மூலயமா வந்து இன்னொருத்தவங்க ஒரு சிஸ்டர் கொடுத்தது. அது கிழங்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, லிவர் பொட்டேட்டோ கிழங்கு. அது தெரியுதா? இப்படி வாங்க, தெரியுதா? எலி கடிச்சு போட்டுச்சு. லிவர் மாதிரி இருக்கும் நம்ம அந்த கிழங்கு. ஆமா ஆமா, தெரியுதா? ஒண்ணு இருக்கு தெரியுதா? நிறைய குட்டி வந்திருக்குது, அந்த பக்கம்லாம் வந்திருக்கு. தெரியுதா? லிவர் மாரி தெரியுதா? வெற்றிலை வெள்ளிக்கிழங்குனா வந்து குண்டு குண்டா இருக்கும், வேற வேறலாம் இருக்கும். இது வந்து லிவர் வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு. இது பத்தையில தான் இருக்கும் பாருங்க அந்த செடியிலேயே. ஆமா, ஆன கிழங்கு வந்துச்சு. ஏன்னா எலி வந்து கட் பண்ணிச்சு, நல்லா வளர நேரத்துக்கு கட் பண்ணிச்சு. அதருங்க எல்லாம் கல்லு கில்லாம் போட்டு மூடி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். எலி இல்லைன்னா நாங்கள் நல்லா சூப்பராக நல்லா இன்னும் செம்மையாக அறுவடை எடுப்போம். எலி மருந்தெல்லாம் போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எலி எப்படி இயற்கையாக ஓட்டுறது அந்த மாதிரி எலி குண்டு வச்சு அந்த மாதிரி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டிசம்பர். இது அங்கே பிங்க் கலர் டிசம்பர் இருந்துச்சுல, அதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சது தான். இது வந்து இன்டோர் பிளான்ட். இது சின்ன இவ்வளோண்டு கட்டிங் வச்சு வளர்ந்தது. இது அழகுக்காண்டி. இது வந்து டேபிள் ரோஸ். இது எல்லோ கலர் டேபிள் ரோஸு. டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி கட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக உற்பத்தி பண்ணணும். அப்படி உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ புதுசாக வச்சுக்கிட்டு தான் இப்போ பூ வந்துடும் உங்களுக்கு. இந்த சாமந்தி தான் சொன்னேன் இல்லையா, கட்டிங்ஸில் வச்சு சாமந்தி. இது 1000-1500 பேருக்கு மேலே போயிருக்கு இந்த சாமந்தி. இதுவும் அந்த கட்டிங்லேருந்து வந்தது தான். அந்த கட்டிங்லேருந்து எல்லாமே கட்டிங்லேருந்து அப்படியே வந்தது தான். இது வந்து நீர்க்கீரை, வெள்ளைக்கீரை, நீர்க்கீரைன்னுவாங்க இதை. இது வந்து சைனீஸ் கீரைன்னு சொல்லலாம். இது வந்து கொடியாக போவோம், ஆனால் இது வந்து கொடியாக போகாது. இது வந்து சைனீஸ் கீரை. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இப்படி உடைச்சிட்டு கட் பண்ணி அரிஞ்சு சாப்பிட்டோன்னா, சாதாரண ஒரு வெங்காயம் பூண்டு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட போயிருக்கு. அவங்களும் இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான், எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய சீக்கிரமாக எல்லாமே நல்ல விஷயங்கள், நல்ல காய்கறிகள் எல்லாம் பரவலாக்கமாக ஆகின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆரோரூட், அறுவட்டி மாவு. ஆரோரூட், ஆமாம், இப்போ ஹார்வெஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஆரோரூட்னா அறுவட்டி மாவு. குழந்தைங்களுக்கெல்லாம் இதுவானா தருவாங்க இல்லையா, பேதியானா அது கொடுப்பாங்க. இந்த மாவை சாப்பிடாத குழந்தைங்களே இருக்க முடியாது, அறுவட்டி மாவு சாப்பிடாம. இப்போ நீங்களும் கூட சாப்பிட்ருப்பான் அந்த மாதிரி. அந்த மாவு வந்து இந்த மாதிரி செடியான்ட்டு எங்களுக்கு இந்த மாடி தோட்டமாக சொல்லி தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். இது வந்து கஸ்தூரி. இது எல்லாமே மஞ்சள் தான், கஸ்தூரி மஞ்சள். ஆமாம், எல்லாமே. அதாவது 4-5 வகை மஞ்சள் போட்டிருக்கோம். கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள், அப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள், விரலி மஞ்சள், அந்தமாரி எல்லா மஞ்சளும் யூஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஜினியாலே எல்லோ. இது ஜினியா. இது பார்த்தீங்கன்னா விதையிலேருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, இந்த பெரம்பூர்லேருந்து. அவங்க விதையிலேருந்து லெமன். இதெல்லாம் லெமன் வந்து விதையிலேருந்து வளர்ந்தது. 3 வருஷத்துல இந்த செடியில் வந்து ஒரு 100 காய் 200 காய் அப்படி தொங்கும். அவங்களோட செடியை பார்த்துட்டு வந்தேன். ஒரு தொட்டிலையும் வந்து 200 காய் 300 காய் இருக்குது. அப்படியே சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. அதனால அடுத்த வருஷம் இப்போ மாற்றினேன்னா அடுத்த வருஷம்லாம் காயை அறுத்துடலாம்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை செடி இதெல்லாம். இது வந்து கருணைக்கிழங்கு. இது கருணைக்கிழங்கு. இது வந்து பூ சொன்னேன் இல்லையா, இந்த பூவெல்லாம் நம்ம சாமிக்கு வச்சுக்கலாம், நம்மளும் தலையில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கட்டிங்லேயே நம்ம வளர்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது வந்து ரெயின் லில்லி பார்த்தீங்களா? ரெயின் லில்லிலே பார்த்தீங்கன்னா 4-5 கலர் இருக்குது என்கிட்ட. ரெயின் லில்லி. இது என்னதுன்னு சொல்லுங்கள். இது தாழம்பூ.
தாழம்பூ இது 17 வருஷம் கழிச்சு தான் பூ பூக்கணுவாங்க. இருந்தாலும் அழகா இருக்கு இல்லையா, அழகுக்கு. 17 வருஷத்துக்கு தான் பூ வருமா? பெருசாகும், மரம் பெருசாகும் அது. தாழம்பூ இதுல அப்போ நம்ம ஊரு ஃபுல்லாவே தமிழ்நாட்டுல இருக்கு தாழம்பூ தான். அவ்வளோ ஸ்மெல் வரும். அவ்வளோ அந்த பூ எப்படி தானே இருக்கும், அப்படியே தலையில வச்சுப்பாங்க தாழம்பூ. தாழம்பூ கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி தானே இருக்கும், வெள்ளை கலர்ல மடிச்சு வச்சுப்பாங்களா தலையில. இதுல எப்போ பூ வரும்? இது ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஸ்டார்ட். இது பூவெல்லாம் 17 வருஷம் வர்றதுக்கு. பூவுக்கு இல்லை, அழகுக்கு. அழகா இருக்குல்ல. ஆமா, இது ஒன்று வச்சாலே கபகபன்னு வந்துடும். இதுவும் ஒரு அழகுக்கு. இந்த ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது. இது இவ்வளோ நேரம் மேலே பார்த்தீங்க. இப்போ படியிலையும் வச்சுருக்கேன், ஸ்டெப்ஸில். இது சைனீஸ் வெல்வெட்லேயும் எல்லோ கலர். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது என்ன சொல்கிறது, நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம், நம்ம தலைக்கும் எடுத்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா இதான் ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை கசக்கணும்னா கருப்பாகிடும். கை கருப்பாக டையாக யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புக்கு சாப்பிட்டா நல்லா இது என்ன சொல்கிறது, மஞ்சக்காமலை அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இது நல்லா எடுத்துப்பாங்க. சளியும் நல்லா க்யூர் ஆகும். இதெல்லாம் டேபிள் ரோஸு. இதுவும் மஞ்சா கரிசலாங்கண்ணி தான். இதுலேயே விழுந்து வளரும். இது இப்போ காஞ்சிருச்சு பறிக்காமல். இது ரெயின் லில்லி. இது பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி. மழை காலத்தில் அழகாக இருக்கும், மழை காலத்தில் பூக்கும். இதுலேயே டேபிள் ரோஸ். இது பிங்க் கலரு. இதுவும் ரெயின் லில்லியே 4-5 கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் டேபிள் ரோஸு. இது நெய்க்கீரை. இது நெய்க்கீரைன்னுவாங்க, பார்த்தீங்களா. சாப்பிட்லாம். இது கடைஞ்சி சாப்பிட்லாம். நெய்க்கீரை. இது ரேர் பாருங்க. இது அவ்வளோ இருக்காது இங்கே நெய்க்கீரை. இது மேலெல்லாம் சும்மா கொஞ்சம் இது வால் இருக்கு இல்லையா, அது மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன், அழகுக்கு வைக்கிறது. இது லெமன் கிராஸ்லேயே தனியாக நாற்று எடுத்து வச்சுருக்கேன். இது பூச்செடி. எல்லோ கலர் பூ பூக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பூச்செடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இது லாங் சில்லி. இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த சில்லி, லாங் சில்லி. இது எல்லோ கலர் சாமந்தி. இது ஸ்பீக்கர் பூ அப்படின்வாங்க. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டு, அழகு செடிகள். அழகு செடியும் கொஞ்சம் வைப்போமே அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இது டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளூ சங்குப்பூ நிறைய விதைகள் வச்சுருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, மணி பிளான்ட்டு. இது தாழம்பூ. இது பார்த்தீங்கன்னா தாழம்பூ. இதில் நிறைய கிளைகள்லாம் வரும். இதெல்லாம் சும்மா அழகு தான் வச்சுருக்கேன். இதே மணி பிளான்ட்லேயே வேறு வெரைட்டி. இதெல்லாம் ஒரு கட்டிங்கில் தான் வளர்த்தது. எதுவுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் வாங்கலை. இது எதுவுமே அழகு பிளான்ட்டு செடி எதுவுமே சரி காசு கொடுத்து எதுவும் வாங்கலை. எல்லாமே கட்டிங்கில் வச்சது தான். இது சைனீஸ் வெல்வெட்னுவாங்க. வெல்வெட் கலரில் இருக்கும். இதில் இதுவும் சின்ன செடி தான். இதில் நிறைய கட்டிங் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால பூ வச்சு இது அழகாக பூ வச்சு வைக்கிற டைம் தான் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கூட பாருங்களேன், யாருன்னா இதை கட் பண்ணி கொடுத்துருவேன். அது வளர்ந்துட்டே இருக்கும். இது வெரிகேட்டடு. இதுவும் ஒரு இது அழகாக இருக்கும் இந்த செடி. இதுவும் கட்டிங்லேயே வச்சு வளர்த்தது தான். இது அங்கேயே நிறைய வச்சுருக்கேன். நிறைய கட்டிங் கொடுத்துருக்கேன். நான் கட்டிங் கொடுத்துட்டே இருப்பேன். இது அழகு செடி. இது 6 மாதம் பூ பூக்கும், 6 மாதம் பூ பூக்காது. அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலரில் பூ வரும் இதில். இது வெரிகேட்டட். பார்த்தீங்களா, கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோ சின்ன தொட்டி தான், பெருசாக இருந்தது. எல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். அவங்களும் கட்டிங்கில் வளர்க்கணும் எல்லாருமே அப்படின்ட்டு. இது மூக்கிரட்டை கீரை. இது கிட்னிக்கு நல்லது. நம்ம செத்து போன கிட்னியை உயிரோடு ஆக்கும். அவ்வளோ ஒரு மகத்துவம் கொண்டது இது. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி இது. இது கஷாயம் போட்டு சாப்பிட்லாம், துவையல் அரைக்கலாம். அப்புறம் கீரை குழம்பு கடையில் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இது துளசி. இது வெல்கம் ட்ரீ. ரொம்ப அழகாக இருக்கும். இது வெயில் தாங்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிழலில் தான் இருக்க வேண்டியது. இப்போ இது தனியாக பாட்டு மாற்றணும். இதுலேயே பார்த்தீங்களா சாமந்தி. இதுலேயே சாமந்தி வச்சுருக்கேன். மெயின் இதெல்லாம் கட்டிங் கொடுக்குறதுக்கு வரவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம குரூப் வச்சுருக்கனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க. அதனால் அவங்களுக்குலாம் கட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும், கட்டிங்லேயே எல்லாருமே வளர்க்கணும் அப்படின்காண்டி தான் இது எல்லாம் கட்டிங்கில் கொடுக்குறது. இது வெள்ளை செம்பருத்தி.
பார்த்தீங்களா? இது நாட்டு வெரைட்டி தான் வெள்ளை செம்பருத்தி. எவ்வளோ பூ வச்சிருக்கு பாருங்க. இதோட பாட் பாருங்க எவ்வளோன்ட்டு. எதில் வச்சுருக்கு பார்த்தீங்களா? பெயிண்ட் டப்பா 3 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இந்த அழகு செடி பூக்களுக்கெல்லாம் நிறைய பாட் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பெருசு பெருசாக. அவங்களுக்கெல்லாம் 3 லிட்டருக்கு மேலே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு கத்திரிக்காய் வைக்கலாம், ஒரு வெண்டைக்காய் வைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். பார்த்தீங்களா? அது மேலே இருந்தது வந்து அந்த இது நாட்டு சாமந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம்னு இருக்கும். இதை புதுசாக கட்டிங் எடுத்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். வெயில் காலங்களில் கொஞ்சம் பூ வராது. செடியும் வந்து கொஞ்சம் வெயில் தாங்காது. நம்ம என்ன பண்ணணும், அது பாதுகாத்து புதிய செடிகளை உற்பத்தி பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லாக இப்போ எல்லாருக்கிட்டையுமே நிறைய போயிருக்கு. 1000 பேருக்கு மேலே இது கொடுத்துருக்கோம். இது ரோஸ், நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸு இப்போ தான் ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. ட்ரிம் பண்ண உடனே துளிர் வந்துச்சு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இதுவும் கட்டிங்லேருந்து வச்சு வளர்த்தது தான். இப்போ கூட என்ன பண்ணுவோம், இப்போ எல்லாமே இப்போ கட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த 4 வரைக்கும் கட் பண்ண தெரியுதுங்களா? இந்த 4 குச்சி வரைக்கும் கட் பண்ணேன். இது துளிர் வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு 3 வந்து கட் பண்ணல. இதை கட் பண்ணோன்னா அதை பதியம் போட்டுடலாம். அதுலேருந்து புதிய செடிகள் உற்பத்தி பண்ணிக்கலாம். இது வந்து அரளி. இது வந்து கொத்து கொத்தாக பூ வைக்கும். இங்கே பாருங்க, இது கட்டிங்லே தெரியுதுங்களா? அது கட்டிங்கில் வச்சுருக்கேன். இது வந்து செம்பருத்தி. இது கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அது ஹைப்ரிட் செம்பருத்தி. அது வராதுன்னுவாங்க, அதுவே வச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது ஸ்பைடர் பிளான்ட். இது இது பார்த்தீங்கன்னா அடினியம். அடினியம் வந்து ஆசைக்கு அழகுக்கு தான் ஒன்று வச்சுருக்கேன். அது எலி வந்து பாருங்கள், அடினியத்தை கூட விடுறது கிடையாது, எலி தொல்லை. இது கட்டிங்லேயே வச்சு வளர்த்துதுப்பா. ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சின்னதாக ஒரு கட்டிங்கு, அதுலேருந்து வச்சு வளர்த்துது. பூவும் வந்திருக்கு பார்த்தீங்களா? நிறைய பூத்துருச்சு, பூவும் வந்துருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அடினியம் வந்து அந்த அளவுக்கு வளர்க்கக்கூடாது, கொஞ்சம் பாய்சன் செடின்னு வாங்க. அதனால சும்மா அழகுக்கு ஒன்று, அதனால் ஒன்று தான் வளர்க்குறது. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்லேயே வந்து எல்லோ கலரு பார்டர் போட்டது. இது வந்து 24 மணி நேரம் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். இதுவும் அழகு செடி, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது வந்து நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் பூச்செடி. இந்த கலர் இல்லை சரின்ட்டு வாங்கிட்டு வந்து அதுவும் எலி வந்து இதுமாரி நோண்டிகிட்டே இருக்குது, அதனால பாதுகாத்து வச்சுருக்குறோம். வெத்தலை. இது பார்த்தீங்கன்னா பச்சை காம்பு வெத்தலை. இது ஒரு தம்பி ஒரு சிஸ்டர் கட்டிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இது ஏன் அப்படி இருக்குன்னா, வரவங்க எல்லாத்துக்கும் இது கட்டிங் கொடுக்குறது. இந்த வெத்தலை வந்து ரேரு. கும்பகோணம் இந்த மெடிசின் வெத்தலை, அந்த பெரிய வெத்தலை இருக்குது இல்லைங்களா, அதுதான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இந்த வெத்தலை வந்து ரேர், அவ்வளோ இருக்குது. அது பச்சை காம்பு வெத்தலை ரேரு. அதனால வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த புடிங்கிட்டு ஒரு கட்டிங் எடுத்து கையில் கொடுத்துருவேன், வளர்க்கணும் அப்படின்ட்டு, நிறைய பரவல் ஆகணும் அப்படின்ட்டு. அதில் இருந்து கட்டிங் எடுத்து இது பாருங்க, அதுலேருந்து கட்டிங் எடுத்து இதை வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? தெரியுங்க, ஓகேவா? இதுலேருந்து கட்டிங் எடுத்து இது வச்சுருக்கேன். இது பிடிச்சிச்சு பாருங்க. இது ஒரு சைனீஸ் செல்வெட்டு. இது வந்து இதுவும் ஒரு ஸ்பைடர்லேயே ஒரு இது அழகு செடிகள். இது வந்து ஆரோ ரூட்னுவாங்க இல்லையா, அதில் வந்து இது வந்து வெரிகேட்டர். இது இல்லை மருதாணி குச்சியெல்லாம் அரைச்சி கைக்கு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து திராட்சை செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். திராட்சை இனிமேல் தான், இன்னும் நடவு செய்யலை, துளிர் வந்திருக்காங்க, இனிமேல் தான் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரம்பை செடி. இது இம்பார்ட்டன்ட். இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரம்பை செடி. இது பார்த்திங்கன்னா வெயில் தாங்காது ரம்பை செடி. இது வந்து நம்ம சாப்பாடுக்கு பிரியாணி, பிரிஞ்சி, புலாவ், அதுக்கெல்லாம் குருமா, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே, நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரண வீட்டில் சாதம் வெடிக்கிற அரிசியில் இதை ஒரு 4 இலையை போட்டு வெடித்தோன்னா பிரியாணி வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து ஒரு 30-40 கட்டிங் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தாச்சு. இன்னுமே இதை வந்து நிறைய களைகள் வரும், குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும். இது வெயில் தாங்காது, கொஞ்சம் நிழலில் தான் வச்சு வளர்க்கணும். இது வந்து லெமன் கிராஸ் பார்த்தீங்களா? இது வந்து டீ போட்டு, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நிறைய வந்து இதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம், அவ்வளோ ஒரு உடலுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரோஸ் செடி. சரி, நம்ம ரோஸ் எனக்கு பூக்கள்லாம் வளர்க்கணும்னு இல்லை, சரி இப்போ சாமிக்கெல்லாம் ரோஸ் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் பல்லாவர சந்தையில் நிறைய கட்டிங். இதெல்லாம் வந்து இந்த பன்னீர் செடி வந்து கட்டிங்கில் வளர்த்துது. மற்றபடி இது காஷ்மீரி ரோஸ். இதெல்லாம் பல்லாவர சந்தையில் வாங்கிட்டு வந்தது தான்.
ஒரு 30 ரூபா 35 ரூபா கொடுத்து கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்து வளர்க்குறது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 4-5 வருஷமா இருக்குது என்கிட்ட. இது வந்து 1000 பூ பூக்கும் இந்த சாமந்தி கொத்து கொத்தா. இது நிறைய ஒரு 300 பேருக்கு மேலே கட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நானும் வந்து இது அங்கங்கே கட்டிங் போட்டு தனியாக வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்படி தான் இருக்கும், சூரியகாந்தி போல் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தான் பூ வச்சிருக்குது பாருங்க, ஃபுல்லாக பூ வச்சிருக்கு. பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து வயலட் மிளகா. இது வயலட் மிளகா இப்போ தான் பூ வச்சுட்டு இருக்குது. வயலட் மிளகா இது. இது வந்து நெய் மிளகா பூ வச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நெய் மிளகாய். இது இப்போ தான் பூ வச்சிருக்குது. இதை பாருங்க, பூ வச்சிருக்கு நெய் மிளகாய். நெய் மிளகாய் கொஞ்சம் நிழலில் தான் வரும். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய காய்ச்சிட்டே இருக்கும், செம்மையாக பூத்துட்டே இருக்கும். 10-15 தான் வைக்கும். அங்கே பாருங்க எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு, எடுக்கிறதுக்கு எடுக்காம காஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி பூ நிறைய வச்சுட்டே இருக்கும். இது வந்து வசும்பு செடி. இது பாருங்க, இது வந்து எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டியது. குழந்தைங்க இதை சாப்பிடாம வளர்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வசம்பு செடி நம்ம எல்லாருமே இது குழந்தையில யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அந்த ரம்பை செடியிலேருந்து பதியம் போட்டு வளர்ந்தது பார்த்தீங்களா, பதியம் போட்டது. இது குப்பை மேனி. இது வந்து லெமன் துளசி, லெமன் துளசின்னுவாங்க. இதெல்லாம் கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சாரி, மின்ட்டு துளசி. மின்ட்டு துளசி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது மின்ட்டு துளசி. இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்ல மின்ட்டு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இலையை ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். மின்ட்டு துளசி. மின்ட்டு எப்படி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று வாயில் வச்சாலே அது சில்னஸ் கூலாக இருக்கும். இது ஏதோ குட்டி குட்டியாக வருது இல்லைங்களா ரொம்ப, இதெல்லாம் தனித்தனியாக பதியம் போட்டால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். இது வந்து அழகு செடி. இது எல்லாமே ரோஜா செடி. இது இன்சுலின் பிளான்ட்டு. இது வந்து அப்பக்கோவை. இது வந்து இன்சுலின். இது வந்து கட்டிங்லேயே வளர்க்கலாம், ஒரு குச்சி வச்சாலே அழகாக வரும். இன்சுலின் பிளான்ட்டு சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா இன்சுலின் ஏற்றுவாங்க வராது. இதோட இலைகளே வந்து பார்சல் பண்ணி எல்லாம் பேக்கிங் போகுது, மருந்தாக செயல்படுது. இப்போது நிறைய பேர் ஆர்டர் பண்ணி இதை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இது இதுவாகிடுச்சு. ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டியது. டெய்லி காலையில் சும்மா ஒரு இலையை எடுத்து சாப்பிட்லாம், புளிப்பாக இருக்கும். சாதாரணமாகவே அதை பறித்து அப்படி வச்சு இப்படி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், புளிப்பாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து கட்டிங்கில் வச்சது தான், எல்லோ கலர் சாமந்தி, நாட்டு சாமந்தி. இது பேம்போ ட்ரீன்னுவாங்க. இது கூட ஒன்று வச்சுது. இதுவும் நிறைய ஷேரிங்லாம் கொடுத்துருக்கேன் எடுத்து. இப்போ கூட நிறைய பிரித்து எடுக்கணும் இப்போ அதை. இது பார்த்தீங்கன்னா அப்பக்கோவை. இது எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஊரில் இருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அப்பக்கோவை இது சளிக்கெல்லாம் நல்லது. இது இலைகளை எடுத்து சாப்பிடும்போது சளிலாம் ரொம்ப நல்லாகும், க்யூர் ஆகும். இது ஒரு திராட்சை பதியம் வச்சுருக்கேன், வாங்கி வச்சுருக்கேன், போடணும். இது வந்து அழகுக்கு. இதெல்லாம் அழகு பிளான்ட், அழகு செடி. இதெல்லாம் சும்மா அப்படியே வச்சுருக்குது. இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் அழகுக்கு. இதெல்லாம் அழகு செடி. இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும், அதனால வச்சுருக்கேன். மற்றபடி காய்கறி வளர்க்குறது தான் என்ன சொல்கிறது, என்னுடைய நோக்கம். எல்லாமே அழகு செடியும் சரி நமக்கு இருக்கணும், ஆக்சிஜனும் தேவையில்லையா, அதனால் இதையும் சேர்த்து வளர்க்குறோம். இப்போ விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம், சென்னை மாடி தோட்டம்ட்டு. அதில் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த செடி கொடி விதைகள்லாம் வந்து கட்டிங்ஸு அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். எல்லாமே இலவசமாக மரபு நாட்டு விதைகளை வந்து எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதும் பரவலாகணும், எல்லாருக்கிட்டையும் உள்ளே வச்சுக்கூடாது இல்லைனால வருஷத்துக்கு 2 மீட்டப் பண்ணுறோம். இப்போ இது வந்து 6வது மீட்டப்பு. இப்போ சென்னை அண்ணா நகரில் நாங்கள் நடத்த போகிறோம் அடுத்த வாரம். 24ஆம் தேதி அண்ணா நகரில் மீட்டப் இருக்குது. கலந்துக்கிறவங்களாம் வந்து கலந்துக்கலாம் தாராளமாக. உங்ககிட்ட இருக்கிறது எது வேணால் எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா கை வீசிட்டு வரலாம். நாங்கள் கொடுக்குற விதைகளை வாங்கிட்டு போய் வளர்த்து
அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் 4 பேருக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து எல்லோ கலர் நெய் மிளகாய். இது எல்லோ கலர் நெய் மிளகாய், இது ரேர் வெரைட்டி. இது வந்து நெய் மிளகாய். இது வந்து சாதா நெய் மிளகாய். இது வந்து காந்தாரி. காந்தாரிலேயே வந்து நீட்டாக இருக்க பெரிய காந்தாரி. இது வந்து கத்திரி. மீதி இங்கே போட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே எல்லாம் நடவு செஞ்சுட்டோம் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து என்னோடய மாடி தோட்டம்லாம் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தொட்டி வச்சு தான் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே இருக்கும். நான் 7 வருஷமாக இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இதோட நன்மையை வந்து நான் மட்டும் பயனடைஞ்சது இல்லாமல், ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் எவ்வளோ எதிர்ப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மண்ணில் குப்பையில எல்லாம் கையை வச்சு நிற்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க. இப்போல்லாம் அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து கூட செய்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி 500 பேரை நான் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் வச்சுருக்கேன். சென்னை மாடி தோட்டம் நண்பர்கள் குழு அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பித்து, அதில் ஒரு 510 மெம்பர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னுடைய குறிக்கோள் என்னென்னா, ஒருத்தர் நம்ம இன்றைக்கி அடைஞ்ச பயனை வந்து எல்லாரும் அடையணும், எல்லாருமே இது பண்ணணும் அப்படின்காண்டி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து புதுசாக வந்தவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, புதுசாக இருந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் கூட வரணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த குழு மூலியமா என்னென்ன விதைகள்லாம் நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே விலை கிடையாது. அதேமாரி ஃப்ரீயாக எல்லாம் மரபு ரக நாட்டு விதைகளை எங்கள் மாடி தோட்டத்திலே போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு 2000-3000 பேருக்கு மேலே நாங்கள் விதைகளை கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். சென்னையை விட்டு வெளியே தமிழ்நாடு ஃபுல்லாக, ஆந்திரா, பெங்களூரு, இந்த மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே அனுப்பிட்டு இருக்கோம். நம்ம வெளிநாடு ஃப்ரெண்ட்ஸும் நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே விதைகள் போகுது. இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு எடுத்து அவங்க மாடி தோட்டம் இது உற்பத்தி செய்து மாடி தோட்டத்தை ஆரம்பித்து அதுலேருந்து விதைகள் எடுத்து அதுலேருந்து வந்து பலன் அடைகிறாங்க. அது மூலயமா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எத்தனை வாட்டி எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போய் மொய் எழுதாதவங்களே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையே கிடையாது. ஏதோ பெருசாக ஏதாவதுனா தான் போகணும் தவிர, மற்றபடி எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் கிடைக்குது. மூலிகைகள், நிறைய மூலிகைகள்லாம் பயன்படுத்துகிறோம். பத்தாவதுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு சொன்னீங்க இல்லைங்களா ஏற்கனவே 50%ன்னு சொல்லிட்டு, அந்த வந்து அந்த அளவுக்கு வந்து மாடி தோட்டம் நம்மளுக்கு கொடுக்குது. காய்கறிகள் எல்லாமே கொடுக்குது. பத்தாவதுக்கு பூ சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் பூவும் கிடைக்குது. இது எல்லாம் பயனும் அடைகிறோம். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு என்ன சொல்லுது, நமக்கு டென்ஷனு இது எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ப்ரெஷரு பிபி எல்லாமே போயிடும். மாடி தோட்டம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வைங்க, எல்லாரும் அதோட பயன் அடைங்க. உங்களுக்கு மரபு ரக நாட்டு விதைகள்லாம் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் போட்டு எடுத்து நீங்கள் நல்ல அறுவடை எடுத்து நீங்களும் நோய் நொடி இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பமும் வந்து நோய் நொடி இல்லாமல் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த அனுபவமே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் ஒரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் நம்ம கடையில் வாங்கி எவ்வளோனா சாப்பிடுவோம். இங்கே 2 காய் போட்டு செஞ்சுன்னு பார்த்துங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே வந்து விளைவிச்சு அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பயனடிங்க கண்டிப்பாக. இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து நான் வந்து சென்னை மாடி தோட்டம் குழுன்ட்டு ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 மீட்டப் நடத்துகிறோம். இப்போ வந்து 6வது மீட்டப்பு சென்னை அண்ணா நகர் இருக்கு இல்லையா, டவர் பார்க்கில் வந்து வர 24ஆம் தேதி வந்து மீட்டப் வைக்கிறோம். மத்தியானம் 2 மணிக்கு, 2லேருந்து 5 மணி வரைக்கும். அதில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கலந்துட்டு, அங்கே நிறைய பேர் இப்போ என்ன போல் ஒரு 500 பேர் அங்கே வருவாங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற என்ன விதைகளோ செடிகளோ எல்லாமே கொண்டு வருவாங்க. அதை எல்லாமே ஃப்ரீயாக இலவசமாக கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிடலாம். அதேமாரி உங்ககிட்ட இருக்கிறதே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அரிய வகைன்னு எங்கேயும் போய் தேடாமல் கடைகளில் இங்கே அங்கே வாங்காமல் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா 90% என் தோட்டத்தில் எல்லாமே விதையிலிருந்து வளர்த்தது, கட்டிங்கிலிருந்து வளர்த்தது தான். காசு கொடுத்து வாங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பழமரங்கள் மட்டும்தான். அந்த மாதிரி மஞ்சள், முக்கியமாக மஞ்சளை பற்றி சொல்லணும். மஞ்சள் எல்லா வகை மஞ்சள்லாம் வந்து நம்ம வந்து கடையில் வாங்காமல் நம்மளே நம்ம வீட்டிலே உற்பத்தி செய்து இப்போ மஞ்சள் அறுவடை பண்ணால் ஒரு 10 கிலோ 15 கிலோ கிடைக்கும் எங்களுக்கு. அதை என்ன பண்ணுவோம், சும்மா அந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அரைச்சி நம்ம காய வச்சு கட் பண்ணி காய வச்சு அரைச்சி நம்ம மஞ்சள் பொடி அரைச்சி வச்சோன்னா ஒரு வருஷம் முழுவதும் நமக்கு வரும். திருப்பி இதிலேருந்து விதை எடுத்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளுடைய வீட்டு பயன்பாடுகள் எல்லாமே மாடி தோட்டம் கொடுக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கும் சரி, நம்ம வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தை பயன்பாட நீங்களும் எல்லாரும் அடையணும்னு எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா அனுபவிச்சாதான் தெரியும் அதோட அருமை. கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் நோய் அது எப்படி தான் சொல்ல முடியல. அந்த நஞ்சு விஷம் புரியுதுங்களா? அதனால தான்
எந்த ஒரு செடினாலும் மருந்து போட்டு தான் இப்போ விளைவிக்கிறாங்க, எந்த ஒரு பொருள்னாலும். அதை நம்ம தவிர்க்கணும். அதுல இருந்து கொஞ்சம் 100% நம்மளால செய்ய முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 50% எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது நம்ம மாடியில. ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நம்ம தேவைகளை தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு இது எல்லாமே எடுக்கலாம். மூலிகைகள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளே இதெல்லாம் போட்டு செய்யும்போது சாப்பிடும்போது, அதேமாரி கோழி வீட்டிலேயே வந்து கோழி, ஆடு, மாடு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கோழிகளை வளர்க்கலாம் நம்ம. பார்த்தீங்களா, கோழி வளர்த்திங்கன்னா முட்டை, கடையில் வாங்குற முட்டை கூட இப்போ எல்லாமே எல்லாத்துலேயும் எது எது கலந்துருக்குன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை, இந்த கோழியை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து முட்டை வந்து எப்படியோ 100 முட்டை மேலே கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே 100 முட்டை மேலே கிடச்சிருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு நிறைய முட்டையே சாப்பிடாம மீதி இருக்குது, அந்த அளவுக்கு கிடைக்குது. அதனால எல்லாருமே நான் பல்லாவரம் சந்தையில் தான் இந்த கோழி வாங்கிட்டு வந்தேன். நம்ம வளர்க்குறதுல இருக்கு. அந்த கோழிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கீரைகள் கொடுக்கலாம், இந்த வேஸ்ட் ஆகிற இந்த களை செடிகளை கொடுக்கலாம். அப்புறம் வந்து கம்பு, சோளம் இந்த மாதிரி வாங்கி இயற்கையான பொருள்களை தான் அவங்களுக்கு போடுறேன். அவங்களும் சாப்பிட்டு எனக்கு முட்டை கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பயன்பாடாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. நம்மளுடைய நாட்டு ரக மரபு காய்கறி விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் பார்த்துருப்பீங்க, ஒரு அவரைக்காய் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இத்தனை ரகங்கள் இருக்குதா அப்படின்ட்டு நான் வந்து கற்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மாடி தோட்டம் வந்த பிறகு தான். நான் ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது இந்த மாடி தோட்டத்தில். இந்த 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 150, 200 ரகங்கள் என்கிட்ட இருக்குது. இப்போது கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரகம் வச்சுருக்கேன், வெண்டைக்காயிலே ஒரு 30 ரகம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய ரகங்கள் வச்சுருக்கோம், ஒவ்வொரு காய்கறியிலையும் வச்சுருக்குறோம். அதனால் ரகங்களை மாற்றி மாற்றி போட்டு எடுத்து நம்மளே வந்து எல்லாத்தையும் அறுவடை செய்து நம்ம சாப்பிட்டு பயனடையணும். நீங்களும் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.